ஹாய் ஹலோடா மீஸ் நான் நிஷா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரையும் காதல் பிசாசு பார்ட் 2ல் ஃபைனலாக பார்த்துருப்பேன். 2 முடிக்கலான்னு இருந்து முடிக்க முடியல, 3 போடலான்னு இருந்தேன். எங்கள் டைம் இல்லை. ஒரு பொண்ணு என்கிட்ட பர்த்டே ஒன் ஷர்ட் கேட்டிருந்தாங்க. அது கூட என்னால் போட முடியல. ஆக்சுவலி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் முடியலை. கொஞ்சம் சொல்கிற மாதிரி பிள்ளைங்க லீவில் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு ரொம்ப பிஸி ஆகிட்டேன். அதனால் அந்த அந்த பர்த்டே எஃப்எஃப் என்னால் போட முடில. அவங்களுக்கு மே 13 ஆர் 14 நினைக்கிறேன். அதில் தான் பர்த்டே சொன்னாங்க. பேர் கூட ஏதோ அவங்க சிஸ்டர் சின்னு அப்படின்ட்டு. சின்னு பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. சாரிடா, என்னால் உங்கள் பர்த்டேக்கு உங்கள் சிஸ்டர் உங்களுக்காக எஃப்எஃப் கேட்டிருந்தாங்க, அதை என்னால் போட முடில. அண்ட் சிஸ்டர் உங்களுக்கு தான் சாரி, என்னால் கொடுத்த டைமுக்கு போட முடியல. ஆக்சுவலி அவங்கள்ட்ட கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாமே சொன்னேன், பட் என்னால் முடியலடா. கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் இல்லை ரொம்பவே பிஸி. ஸோ மன்னிச்சிருங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பர்த்டேக்காக கூட இந்த ஒன் ஷாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த ஒன் ஷாட் எதுக்குன்னா, நம்மளோட சேனல் 10K ரீச் பண்ணிருச்சு. இதுக்கு எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய ஆர்மிஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ்லாம் சொல்ல வேர்ட்ஸே கிடையாது, பட் என்னால் அது மட்டும் தான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் எனக்கு கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்காக ஜிகுக் எடிட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேன். நான் இந்த இன்டர்நெட் ஃபீல்டில் இருக்கிற வரையும் நான் ஜிகுக் கண்டிப்பாக எடிட்ஸு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒன் ஷாட்டு எஃப்எஃப் எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேடா, திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த அளவுக்கு அக்கௌண்ட் ரீச் ஆனதுக்கு. ஆக்சுவலி அக்கௌண்ட் வந்து ஒரு 4 இயர். நான் யூடியூப் வந்துட்டு எஃப்எஃப் போகிறது 2 வருஷம் தான். ஆனால் நான் வந்துட்டு ரொம்ப நாளாகவே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், பட் எடிட்டு இதெல்லாம் போகிறது 2 வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகே, அந்த பர்த்டே பொண்ணுக்கு என்னால் எஃப்எஃப் போட முடியல. அவங்களுக்கு நான் மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, சாரிடா. எனிவே இந்த 10Kக்காக நான் இந்த ஒன் ஷாட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான் இது. எனக்கா ஒன் ஷாட்டா அப்படின்னு தானே உங்கள் மைண்ட் வாய்ஸு தெரில. என்னை பொறுத்த வரையும் நான் பேசுவேன், எதையுமே நான் பிளான் பண்ணி பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை பேசிகிட்டு இருக்கும் போது அது திடீர்னு அப்படியே மைண்டுக்குள்ளே அந்த கதையை பெருசாகனா அது ஒன் ஷாட்டாக போகும். கண்டிப்பாக இல்லை 2 ஷாட்டு. எனிவே மேக்ஸிமம் ஒன் ஷாட்டில் முடியணும். ரொம்ப சின்ன ஸ்டோரியாக பேசணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகேடா. ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட குட்டி இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்டு நான் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். நிறைய பேசினா டைம் ஆகும். ஸோ வந்துட்டு அப்படி இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். இது ஆக்சுவலி ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டோரி தான். இந்த மாதிரி நான் ஸ்டோரி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சேமாக இருக்கும், ஆனால் அப்படியே கதை அறியாது. ஸோ வந்துட்டு ஏற்கனவே போட்டிங்களேக்கா அப்படின்லாம் வந்துட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, இது கொஞ்சம் மாறும். இது 10Kக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதனால் இந்த கதை கொண்டு வந்துடுங்க. ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள். கேட்டுட்டு ஸ்டோரி கமெண்ட் போடலன்னா இந்த சிஸ்டர் மனசு பாதிக்குமா என்ன? ஸோ கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. ஓகேடா. தம்ப்நெயிலில் வச்சு என்ன ஸ்டோரி போடுறேன் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் யூகிக்க முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து சிட்டி பாய் விசஸ் வில்லேஜ் பாய் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி இது வரும். கிராமத்தில் இருக்கிற ஒரு பையனோட இதுவும் நம்ம வில்லேஜில் இருக்கிற ஒரு டவுனில் இருக்கிற சிட்டியில் இருக்கிற அந்த பையனுக்கும் உள்ள கனெக்ட் ஒரு லவ், அதாவது கல்யாணம் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இது. உங்களுக்கு அந்த கதைக்குள்ளே போனால் கண்டிப்பாக இது புரியும். ஓகே, சரி. இதுக்கு வந்து நான் புரிகிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு, இன்ட்ரோனா ரொம்பலாம் இல்லை, சும்மா யார் எனக்கு கேரக்டர் கொடுத்துட்டு அப்படி நான் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். ஓகேடா. இந்த இன்ட்ரோ என்னென்னா, நம்ம ஜிம்மின் வந்து சிட்டி பையன், ஜேகே வந்து வில்லேஜ் பையன். இவங்க 2 பேருக்கும் ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜ்குள்ளே இருக்கிற அந்த லவ் தான் இந்த ஸ்டோரி. ஸோ எப்படி இருக்குது என்ன அப்படின்னு ஸ்டோரி போக போக தெரியும். ஓகே, இதுதான் இன்ட்ரோ. இதுக்குள்ளே நம்ம ஹைஜின், லீனோ, நம்ம ஜூங் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் லீ ஹைஜினை நான் எதுக்கு போகிறேன்னா, எனக்கு ஸ்ட்ரே கிட்ஸில் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரே கிட்ஸ் வந்து நம்ம கேபாப் மாதிரி தான், கேபாப் மாதிரி இல்லை, கேபாப்பே தான். அது வந்து 3rd பிளேஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரே கிட்ஸில் எனக்கு லீயை ரொம்ப பிடிக்கும். லீயோட பேர் வந்து ஹைஜின், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
உங்களுக்கு தெரிலனா லீனோ ஹைஜின் சர்ச் பண்ணி பாருங்கள் தெரியும். ஓகே, அதே மாதிரி ஜூங் யாருன்னு தெரியும். ஜூங் வந்து பிஎல் ஆக்டர். ஜூங் இல்லாமல் என் ஸ்டோரி கிடையவே கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா எனக்கு ஜூங் அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலி ஜூங் வந்து டேக்குக் ஷிப்பிங்கில் இருக்கான் அப்படின்றது நிறைய பேர் சொல்லி எனக்கு கமெண்ட்லேயே போடுறாங்க. சரி, டிஎம்லேயே வந்துட்டு ஜூங் எவ்வளோ பெரிய டேக்குக் ஷிப்பிங் தெரியுமா அப்படின்ட்டு. அவன் எவனா வேணா இருந்துட்டு போகிறான். என்னை பொறுத்தவரையும் எனக்கு ஜூங்கை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது ஜூங்கு ஜீகுக் பக்கம் வருவார்ல, அந்த ஒரு ஹாப்பி தான். ஓகே, எனிவே என் ஸ்டோரி ஜூங் இல்லாமல் இருக்காது. ஸோ ஜூங்கும் இதில் இருப்பார். ஓகேடா, டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கடா. இப்போது ஒரு குட்டியான அழகான க்யூட்டான ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு பெட்ரூமில் ஒரு குட்டி குழந்த தான். 2 பர்சன் நல்லா பண்ணிட்டு தூங்கிட்டுருக்காங்க. இப்போது அந்த பொண்ணு நடுவில் நசிங்கிட்டு படுத்திருப்பா. அப்போ அப்படியே ஏஞ்சி போயிட்டு, அச்சோ இந்த சிமின்சியும் இந்த சங்குக்ஷியும் சேர்ந்து ஷனா எப்படி போட்டு இறுக்கமாக படுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி வந்துட்டு அப்படின்னு போய் மூச்சு வாங்கிட்டு இப்படி உட்காந்துட்டு, இங்கே பாரு, ஒரு இடையில ஒரு குட்டி குழந்தைய எனக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் குடியாமல் எப்படி ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்கன்னு. அப்புறம் எதுக்கு நான் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக அப்படியே கோமாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமாம், தூங்குறது நம்ம ஜங்குக் சிமன் தான். இப்போது சிமின் கடையில் நம்ம சியோனா தான் படுத்திருப்பா. சியோனா வந்து அவளோட ரூமில் தான் படுத்திருப்பா. ஆனால் ஏஞ்சி வந்துட்டு அவங்க டாடாக்கு நடுவில் படுத்துருக்கும்போது இப்போ ஏஞ்சி அப்படியே உட்காந்துக்கோமா இருக்கும்போது சிமன் தான் அப்படியே தான் ஏஞ்சி எங்கடா சியோனா அப்படின்னு பார்க்கும்போது சியோனா உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது அப்படியே சங்குக்கு வந்துட்டு சிபினா டைட்டாக பண்ணியிருப்பான். இப்போ அந்த அப்படியே பிரேக் ஆகிட்டு ஏஞ்சி சியோனா எங்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சியோனா அங்கே ஒரு டேபிளில் அப்படி கோமா க்யூட்டாக அப்படி இது பண்ணுவாங்கள்ல, கையை இது பண்ணிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது சிமன் அப்படியே பார்த்துட்டு, ஏய் வாயாடி ஷாண்டி இங்கே வந்து உட்காந்துறிய அப்படின்ட்டு நம்ம சிமன் தான் கேட்பான். நீனும் உன் புருஷனும் இப்படி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஷடையில் நான் இருக்கேன்னு கூட தரல, இப்படி தான் என்னை போட்டு நசிக்கிறதா அப்படிங்கும்போது, நீ எதுக்கடி வந்து நைட்டு இங்கே வந்து படுத்த அடிக்கும்போது, நான் உங்களை மிஸ் பண்ணேன் அதான் வந்தேன் அடிக்கும். வந்தல்ல அப்பா அனுபவி அடிக்கும்போது, தாடா அப்படிங்கும்போது, சரி சல்ல அழுகி கோவப்படாத, சரி வா நம்ம போய் காஃபி போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சியோனாவுக்கு ஒரு 9 வயசு இருக்கும். இப்போ அப்படியே நம்ம சியோனாவை சிமின்னா அப்படியே கூப்பிட்டு போய் அங்கே ப்ரஷ்லாம் பண்ணிட்டு அங்கே அந்த ஹாலில் ஒரு பெட்டு மாதிரி இருக்கும், அங்கே தான் உட்காந்துருப்பா சியோனா. சிமின் அப்படியே சூடாக அது ஒரு காலையில் ஒரு 8 மணி இருக்கும். இப்போ அப்படியே காஃபியை போட்டு வந்துட்டு இப்படி சிமின் தான், சியோனா இந்தா எனக்கு பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சிமின் அப்படியே உட்காந்துருக்கும் போது அப்படியே நம்ம சியோனா சிமினி பார்க்கும்போது, எதுக்கடி காலைல போன உங்கள் அப்பனை மாதிரியே பார்த்துட்டு உட்காந்துருக்க அப்படிங்கும்போது, அதுவா நான் ஒன்று யோசித்தேன் அப்படிங்கும்போது, என்ன யோசிக்கிறீங்க மேடம் அப்படின்ட்டு நம்ம சிமின் சியோனா கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, எனக்கு தோ இந்த பாக் சிமினும் தோ அங்கே தூங்குதில்ல ரூமில் அந்த அந்த பன்னி அதோட லவ் ஸ்டோரி எனக்கு தெரியணும் அப்படிங்கும்போது, ஓ லவ் ஸ்டோரி தெரியணும், ஆமாம், எனக்கு இன்னும் 3 மந்த்ஸில் 10 வயசு ஆக போகுது, நான் 5th போக போகிறேன். ஸோ நான் பெரிய பொண்ணாக போகிறேன். எனக்கு வந்து உங்கள் லவ் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது மாமா. சிமன் மாமா ப்ளீஸ் சொல்கிறீங்களா, எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்க வகைஞ்சி வந்து சிமன் பக்கத்தில் உட்காந்துட்டு, ப்ளீஸ் சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது, அச்சோ அவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டியா நீ அப்படிங்கும்போது, அவ்வளோ பெரிய பொண்ணெல்லாம் இல்லை தான், இருந்தாலும் தோ இந்த ஜியோன் டாடிக்கு இவ்வளோ லவ் என் சிமன் மாமா மேலே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் சொல்லுங்கள் மாமா, சிமன் மாமா ப்ளீஸ் அப்படின்ட்டு சியோனா அப்படியே கையை பிடிச்சிட்டு கெஞ்சும் போது, ஆரம்பிச்சிட்டு நீ அடம் பிடிக்க அப்படிங்கும்போது, எனக்கு தான் 3 டேஸ் லீவ் ஆச்சுல்ல, நான் இனிமேல் ஸ்கூலும் போகிறதில்ல, தோ அப்பாவும் இப்போதையும் ஏந்திரிக்க மாட்டார், நம்ம சீக்கிரமாக ஏஞ்சிட்டோம், ப்ளீஸ் எனக்கு ஸ்டோரி சொல்லுங்கள், நான் போய் மேலே உங்களோட ஆல்பம்லாம் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் அதெல்லாம் வச்சு எனக்கு சொல்லுங்கள் அதையும் சொல்லிட்டு காஃபியை அந்த பூஸ்ட் அப்படி சீக்கிரமாக குடிச்சிட்டு ஓடிடுவா. எங்கேச்சுமா நான் சிரிச்சுக்கிட்டே
அப்படி இந்த கப்பலை வச்சுட்டு போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும். அந்த ரூமில் ட்ராவல் திறந்து நம்ம சியோனா தான் அங்கே உள்ள ஆல்பம்லாம் நல்லா பெரிய ஆல்பமாக போட்டிருக்கும். அந்த ரூமுக்கு பக்கத்தில் ஒரு பால்கனி மாதிரி இருக்கும். அங்கே தான் ஒரு டேபிள் மாதிரி, அது அங்கே ஒரு சோஃபா மாதிரி போட்டிருக்கும். அங்கே தான் மம்மா மம்மா வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு அங்கிட்டு போய் உட்காந்துட்டு அந்த ஆல்பத்தை தான் அப்படியே பார்க்கல போது அதில் சியோன் சங்குக் சிம்மனோட வெட்டிங் அந்த ஃபோட்டோஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். சியோன் சங்குக் பாக் சிமன் அப்படின்னு படிச்சுட்டு அப்படியே திறந்து பார்க்கும்போது நம்ம சிமினும் சங்குக்கும் அதில் மேரேஜ் அந்த ஃபோட்டோ இருக்கும். அதுதான் அப்படியே நம்ம சியோனை பார்க்கும்போது, அடே சியோனா, இதை நீ அந்த டைம் பார்த்துட்ட, இப்போ ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற அப்படிங்கும்போது, பார்த்தேன்னா அப்போல்லாம் கேட்டால் நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்க, இப்போது எனக்கு தெரியாது, இப்போ நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் நம்ம சிம்மன் ஜேகே விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதே ஜியோனா பார்த்துட்டு, மாமா எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இதோ இந்த சியோன் அப்பா இப்போலாம் உங்களை அப்படியே க்ளூ மாதிரி ஒட்டிக்கிறாரு, ஆனால் இந்த மேரேஜ் ஃபோட்டோலலாம் ஏன் நீங்களும் அவரும் ஏதோ பிடிக்காதவங்க மாதிரி எட்டி நிற்கிறீங்களே என்ன அப்படிங்கும்போது, இப்போ சும்மா தான் அப்படியே சிரிச்சுட்டு, மாமா என்ன சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு சின்ன அப்படி ஃபேஸை பார்த்து கேட்கும்போது, அதுவா அது ஒரு பெரிய கதையாச்சே அப்படிங்கும்போது, பெரிய கதையா சொல்லுங்கள் என்ன கதை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, கதையா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்பத்தை இப்படி வாங்கி பார்க்கும்போது அதில் சங்குக்கும் சிமனோட மேரேஜ் ஃபோட்டோவில் கோட்டெல்லாம் போட்டுட்டு சங்குக்கும் சிமனும் நிற்பாங்க. இப்போது அந்த ஸ்டோரியை சியோனா கிட்ட சிமன் ஆன்லைனில் சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போ நம்ம அதை அப்படியே ஸ்டோரியாக பார்க்கலாம். ஓகே இப்போது அப்படியே பார்த்தா அந்த மேரேஜில் இப்போது அங்கே ஒரு மேரேஜ் தான் நடக்குது. ஆமாம், நம்ம சிமனுக்கும் சங்குக்கும் மேரேஜு. அந்த மேரேஜில் நம்ம சங்குக் ஒரு பக்கட்டும் சிமின் ஒரு பக்கட்டும் நிற்பாங்க. 2 பேருக்கும் ஃப்ளோ டிஸ்டன்ஸு அப்படி நிற்கும்போது இப்போது அது ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் தான் சிமினுக்கும் சங்குக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். அந்த மேரேஜுக்கு நிறைய பேர்லாம் வந்திருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் மட்டும் தான் வந்திருப்பாங்க. இப்போது அதில் சிமினோட அங்கிள் தான் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து சங்குக்கிட்ட, சங்கு கொஞ்சம் நான் அவங்ககிட்ட பேசணுமே தேயும்போது, பேசலாம் அங்கிள் அப்படி சொல்லிட்டு இப்போது சிமன் அங்கே அப்படி நின்றுட்டுருப்பான். சிமனோட ஃபேஸில் ஒரு சிரிப்பே இருக்காது, ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. அப்படி நிற்கும் போது எங்கே சங்கு கொஞ்சம் தள்ளி அவங்க அங்கிள் தான் வந்து சிமனோட அங்கிள். சிமினுக்கு அம்மா அப்பா கிடையாது. இங்கே சங்குக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. இப்போது சங்குக்கோட அம்மா சிமன் கிட்ட நிற்பாங்க. இப்போது எங்கே சிமனோட அங்கிள் தான் சங்குக்கிட்ட, சங்கு நான் உங்ககிட்ட இதை சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு தெரில, ஆனால் நான் இதுக்கப்புறம் எப்போ சிமனை மீட் பண்ண போகிறேன்னு தெரில. ஏன்னா நான் வெளிநாட்டுக்கு போயிடுவேன். சிமனோட அம்மா இறந்து 1 வீக் தான் ஆகுது. 1 வீக்குள்ளே இந்த மேரேஜு. ஏன்னா அவங்க அம்மாவோட அந்த கடைசி ஆசையாக மேரேஜ் நடந்துருக்கு. சிமன் அவங்க அம்மா இல்லாமல் எப்படி இருக்க போகிறான்னு எனக்கு தெரில. அவங்க அம்மா இல்லாத குறைய நீ கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன் நான் நம்புகிறேன். சங்குக் சிமனை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் நம்புகிறேன். ஏன்னா அவனுக்கு அவங்க அம்மா தான் உலகம். இப்போது அவங்க அம்மா இல்லை. அவங்க அம்மாவோட கடைசி ஆசை அவங்க அம்மாவோட பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றான். ஏன்னா சிமனோட அம்மாவுக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் அவங்க அம்மா மட்டும்தான். அதனால் இந்த மாதிரி சிமினுக்கு பிடிச்சி நடக்கலை. ஸோ சிமனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சிமன் கூட ஹாப்பியாக நீ இருப்பேன் நான் நம்புகிறேன். சிமனை நல்லா பார்த்துப்பேன்னு நம்புகிறேன். ஏன்னா இனிமேல் எல்லாமே சிமனுக்கு நீ மட்டும்தான் ஜங்குக் அப்படிங்கும்போது இப்போது அப்படியே பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறது சரியா தப்பான்னு எனக்கு தெரில, ஆனால் நீங்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது சிமன் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பான் அப்படி சொல்லும்போது எனக்கு கண்டிப்பாக தெரியும்ப்பா. ஏன்னா அவங்க அம்மாவை விட்டுட்டு நீ சிமன் கூட இருக்கன்னு ஒத்துக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு சிமனை கண்டிப்பாக ஹாப்பியாக பார்த்துப்பேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அந்த அங்கிள் சங்குக்கு ஹக் பண்ணிட்டு போய் அவங்க அம்மாட்டையும் சிமன்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது சங்குக்கு தான் அப்படியே சிமனை பார்க்கும்போது சிமன் அவ்வளோ க்யூட்டாக அழகாக அவனோட அந்த ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. இருந்தாலும்
எல்லார்கிட்டேயும் ரொம்ப சிரிக்காமல் பேசிகிட்டு இருக்கிறத வச்சு அவங்க நோட் பண்ணிகிட்ருப்பான். இங்கே சிம்மனோட அங்கிள் தான் சிம்மன்கிட்ட அப்படியே வந்து பேசிகிட்டு இருப்பார், எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பார். இப்போது அப்படியே அந்த மேரேஜ் அந்த நாள் ஸ்கிப் ஆகி நைட்டு வந்துடும். நைட்டுனா ரொம்ப இல்லை, ஒரு 7 மணி. ஜிமினோட அங்கிளும் சிக்கியோட அம்மாவும் மட்டும் இருப்பாங்க. ஜிமின் சாங்குக் எப்படி இருப்பாங்க. இப்போது நம்ம சிக்கியோட அம்மா தான் ஜிமின்கிட்ட சிவனை பார்த்து, ஜிமின் உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. உன்னோட அம்மா என்னோடய ஃப்ரெண்டு, அவள் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவனோட பையன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் பேசிக்கிட்டது. இப்போது அதை அவங்ககிட்ட சொல்லி நீ ஃபைனலி என்னோடய பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு தெரில, ஆனால் என் பையனை நான் பிரிஞ்சதே இல்லை எப்பயுமே. ஆனால் என் ஃப்ரெண்டு உன்னோட அம்மாக்காக அவனை நான் இங்கே உனக்காக விட்டுட்டு போகிறேன். என் சங்கு உனக்கு கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான். அந்த நம்பிக்கையில் நீ அவங்க அம்மா இல்லாத இந்த தனிமையிலேருந்து சீக்கிரம் வெளியே வந்து ஒரு நல்ல லைஃப்பை என் பையன் சங்கு கூட வாழுவேன்னு நான் நம்புகிறேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நாக் பண்ணும்போது இப்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி அழுக வரும். இப்போது அப்படியே ஜேக்கிட்ட சொல்லிட்டு ஜிமினோட அங்கிளும் ஜேக்கியோட மாமும் கிளம்பிடுவாங்க. ஆமாம், நம்ம ஜேகே வந்து ஒரு கிராமத்தில் இருந்திருப்பான். ஜிமினோட அம்மாவும் ஜேக்கியோட அம்மாவும் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருக்கும் போது பேசியிருப்பாங்க. இப்போது ஜிமினோட அம்மா டெத் ஆகிற அந்த கண்டிஷனில் ஜிமினுக்கு யாருக்குமே இல்லைன்னு தெரிஞ்சு ஜேக்கியோட அம்மாட்ட கேட்டு கல்யாணம் பண்ணி மாதிரி ஜிமினை இது சொல்லி 2 பேரும் ஜிமினுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது ஜிமின் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஜேகே ஜிமின் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஜேகேயோட அம்மாவும் நம்ம ஜிமினோட அங்கிளும் கிளம்பிடுவாங்க. இப்போ அப்படியே கிளம்பினோடனே இப்போது ஜிமினுக்கும் ஜங்குக்கும் இவ்வளோ க்யூட்டான வீடை நம்ம ஜிமினோட அங்கிள் தான் கிஃப்ட் பண்ணியிருப்பார். அந்த வீட்டில் தான் நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் இருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வீடு. இப்போது அப்படியே எல்லோரும் போனோன்னே ஜேகே அவங்க அம்மாவை காரில் அனுப்பி விட்டுட்டு அப்படியே உள்ளே வந்து பார்க்கும்போது நம்ம ஜிமின் தான் அவரோட அந்த கோட்டெல்லாம் கழட்டி அப்படியே பெட்டில் போட்டு அங்கே பியர் பாட்டிலெலாம் இருக்கும். அந்த பியர் பாட்டில் எழுதி குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். இப்போது நம்ம ஜேகே அப்படி ஜிமினை பார்ப்பான். ஜிமின் பயங்கரமாக குடிக்கிறத பார்த்துட்டு இப்போ எதுவுமே சொல்லாமல் அப்படியே அந்த சோஃபா, ஒரு பெரிய சோஃபா இருக்கும். அந்த சோஃபா அந்த சைடு நம்ம ஜிமின் உட்காந்துருப்பான். இங்கே வந்துட்டு நம்ம ஜேகே அப்படியே உட்காந்துட்டு ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் ஜேகே உட்காந்துருக்கிறத பார்த்துருக்க மாட்டான். அப்படியே குடிச்சிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வரும். அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கத நம்ம ஜங்குக்கு தான் பார்ப்பான். இப்போது ஜிமின் குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போது ஜேகே தான் அப்படியே ஏஞ்சி வந்துட்டு ஜிமின் அந்த பாட்டில் இப்படி குடிக்க கொண்டு போகும்போது டக்குன்னு அந்த பாட்டிலை இப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஜிமின் ஜங்குக்கை பார்க்கும்போது ரொம்ப குடிச்சிட்ருக்க போதும் அப்படிங்கும்போது இல்லை எனக்கு வேணும் அப்படிங்கும்போது இல்லை போதும், ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் உடம்புக்கு எதுவும் இதாகும், வேணாம் அப்படிங்கிட்டு அந்த பாட்டில் இப்படி வாங்கி வச்சோன்னே இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கை பார்ப்பான். ஜங்குக்கு அப்படியே நீக்கும் போது இப்போது ஜிமின் சரி போத 2 பட்டன் அப்படியே இதாகும். கடனை மூடி அப்படியே திறந்து பார்த்துட்டு இருக்கும்போது மேலே தூக்க போவோமா அப்படிங்கும்போது வேணாம் நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன இந்த இல்லையா ரொம்ப குளிரும், ரூமுக்கு போகலாம் வா அப்படிங்கும்போது இப்போது அப்படியே ஜிமின் தான் உட்காந்துருப்பான். இப்போது ஜிமினாடி ஏஞ்சி நடக்க முடியாது அந்தளவுக்கு குடிச்சிருக்கும் போது இப்போது ஜேகே ஜிமின் அப்படியே தூக்குவான். தூக்கிட்டு அந்த ரூமுக்கு தான் கொண்டு போவான். அப்படியே ஸ்டெப்பில் ஏறி கொண்டு போவான். இப்போது ஜேகே ஜிமினோட ரூமு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது அங்கே அப்படியே ஃபுல்லாக அந்த பெட் ஃபுல்லாக ரோஸ்லாம் இருக்கும். அதில் ஜிமின் ஜேகே பேர் இருக்கும். இப்போது அதில் வந்து ஜேகே ஜிமின் அப்படியே மெதுவாக போடுவான். இங்கே ஜிமின் அதிகமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால எதுக்கு என்னை தூக்கிட்டு வர நீ டீ சொல்லிட்டு புலம்புவான். இப்போது அப்படியே அவனை ஜிமின் அப்படியே மெதுவாக வச்சுட்டு ஜிமின் வந்துட்டு காலில் சாக்ஸ்லாம் போட்டிருப்பானே அதெல்லாம் அப்படியே அவுத்து விட்டுட்டு ஜிமின் வந்துட்டு கோட்டை மட்டும் தான் கட்டியிருப்பான். டையை கழட்டியிருக்க மாட்டான். டை கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த டையை அப்படியே லூஸ் பண்ணி விட்டுட்டு ஜேகே ஜிமின் பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது ஜிமின் அப்படியே கண்ணை திறந்து ஜேகேயை பார்க்கும்போது ஜேகே பிளாக் காரில் அவ்வளோ ஆக்சமாக நம்ம ஜிமின் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கும்போது நீ ஜங்குக்
ஷோன் ஜாங்கு அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கும்போது எதுக்கு ஏன் இதெல்லாம் பண்ணுற எனக்கு அப்படின்னு கேட்பான். ரொம்ப டைட்டாக இருக்குது அதான் அப்படிங்கும்போது வேணாம் எனக்கு யாரும் இதெல்லாம் பண்ணால் பிடிக்காது வேணாம் அப்படிங்கும்போது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லூஸ் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மனை பார்க்கும்போது அப்படியே ஜிம்மன் ஜேகே பார்க்கும்போது ஏன் என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு ஜேகே கேட்பான். தெரில எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதே நீ ஜிம்மின் கேட்கும்போது ஜேகே எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியை பார்ப்பான். எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்கள் அம்மா ப்ராமிஸ் பண்ணதுனாலையா அப்படின்ட்டு ஜிம்மன் கேட்டுட்ருக்கும்போது ஜேகே எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கும்போது உன்னை தான் கேட்குறேன் அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு ஜிம்மன் பாட்டு புலம்பிட்டுருப்பான். ஜேகே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது ஜிம்மன் தான் அப்படியே ஜேகேயோட அந்த டயரில் அது அப்படி பிடிச்சி இழுகும்போது அப்படியே ஜேகே ஜிம்மனோட அந்த ஸ்மெல் இப்படி விழுகும்போது உன்னை தான் கேட்குறேன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க அம்மா சொன்னாங்க தான் பண்ணியா எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டிய தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜேகேவும் ஜிம்மனும் ரொம்ப க்ளோஸாக ஜிம்மன் ஜேகிட்ட எப்படி பிடிச்சிட்டு இருப்பான். ஜேகே ஜிம்மனோட க்ளோஸில் இருப்பான். அப்படியே அவ்வளோ அழகா ஜிம்மன் அந்த குடிச்சதுக்கு அதுக்கும் கண்ணெல்லாம் ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே அழகாக இருக்கும்போது சரி என்னை விட நீ நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கும்போது எதுக்கு எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ண என்னோட அம்மா என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க எனக்குன்னு யாருமே இல்லை யாருமே வேணாம் அப்படி தானே நான் இருக்கணும்னு நினச்சேன் எதுக்கு வந்தேன் என் லைஃப்பில் அப்படின்ட்டு ஜேகேயை பற்றி ஜிம்மன் குடிச்சிட்டே கேட்கும்போது இப்போது ஜேகே தான் எனக்கும் அதே கேள்வி தான் எதுக்காக என் லைஃப்பில் வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே மைண்ட் வாய்ஸோட ஜிம்மனை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கம்மா போனீங்க எதுக்கு என்னை விட்டு போனீங்க அப்படின்ட்டு ஜிம்மின் அழுக ஆரம்பிப்பான். இப்போது அப்படியே ஜிம்மனோட அழுகையாச்சே கேட்டு பார்க்க முடியாது. இப்படி கண்ணனை அப்படி தொடைச்சி விடும்போது இப்போது அப்படியே ஜிம்மன் தான் பார்ப்பான் ஜேகேவை. அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அம்மா மாதிரி யார் என்ன பார்த்துப்பான் அம்மா மாதிரி யாருமே வர முடியாது டீ சொல்லிட்டு ஜிம்மன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சோன்னே இப்போது ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இப்போது அப்படியே ஜிம்மனோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜிம்மன் தான் ஜேகேவை பிடிச்சி அவனோட இதில் அதாவது இப்போது ஜிம்மன் வந்து பாட்டம் அது ஜேகே பாட்டம் ஆயிடும் ஜிம்மன் மேலே இருப்பான். எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அண்ணாது எனக்கு யாருமே கிடையாது எனக்கு யாரும் வேணாம். ஆமாம் ஒத்துக்கிறேன் அம்மா மிஸ் ஆனால் கல்யாணம் பண்ணிங்க சொன்னாங்க தான் ஆனால் அப்படின்ட்டு ஜேகேவை கிட்டக்க அப்படி ஜிம்மன் பார்ப்பான். ஜேகே சப்பாசமா ஜேகேயோட அந்த லிப்பை ஜிம்மன் அப்படி பார்த்துட்டு கிட்டக்க கிஸ் பண்ண போகும்போது டக்குன்னு ஜேகே நிப்பாட்டி ரொம்ப போதையாக இருக்க போய் பாடு அப்படிங்கும்போது யார் சொன்னா நான் போதையாலாம் இல்லை அப்படிங்கும்போது வேணாம் நீ ரொம்ப தாரிக பைப்பாடு அப்படிங்கும்போது இப்போது ஜேகேயை பிடிச்சி கை எப்படி தட்டி விட்டு அப்படியே கிட்ட ஜிம்மன் வரும்போது ஜேகே தான் அப்படியே எவ்வளோ இது பண்ணுவான். ஆனால் நம்ம ஜிம்மன் ஜேகேவை அந்த லிப்பை கிஸ் பண்ணிடுவான். இப்போது அவன் போதையில் இருக்கிறதுனால என்ன படம் தெரியாமல் ஜிம்மனோட லிப்பை வேகமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஜேகேக்கும் வேறு வழி இல்லை. ஏன்னா தடுத்து பார்த்துருப்பான் தடிக்க முடியாது. ஸோ ஜேகே அந்த ஜிம்மனோட லிப் பட்டோன்னே சாரிக்கு ஹைப்பாயிடும். இப்போது அப்படியே ஜிம்மனை அப்படி படிக்க வச்சுட்டு ஜேகே மேலே டாப்புக்கு வந்துட்டு நீ தூங்குறது தான் நல்லதுன்னு சொன்னேன் ஆனால் நீ கேட்குற மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் ஜிம்மனை கிஸ் பண்ணி 2 பேரும் ரொம்ப ஒரு இது அதாவது ஜேகே குடிச்சிருக்க மாட்டான். ஆனால் ஜிம்மன் குடிச்சிட்டு ஜேகே கிட்ட பண்ணுற அந்த ஐப்பது இதில்
ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த கொடுக்குற அந்த ஹைப்பரில் ஜேகேவும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 2 பேரும் ரொமான்ஸ் தான் நடக்கும். இப்போது செம்ம ரொமான்டிக். அதனால இப்போது அப்படியே அந்த நைட் போய் மறுநாள் காலையில் அப்படியே கண்ணை மெதுவாக நம்ம ஜிமின்ஷி தான் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதே ஜிமின்ஷி அந்த ட்ரெஸ்ஸு போடாமல் பெட்ஷீட்குள்ளே அப்படியே இருக்கிறத என்ன தலை அப்படி வலியுது அப்படின்ட்டு இப்படி ஏஞ்சி உட்காந்துட்டு பார்க்கும்போது ஜிமின் அப்போ தான் ட்ரெஸ் போடலன்ட்டு என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குமிஞ்சு பார்த்துட்டு ட்ரெஸ் இருக்காது. என்ன பண்ணி வச்சிருக்க ஜிமின் அப்படின்ட்டு அப்படியே சுற்றிலும் பார்க்கும்போது அந்த பெட்டு பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ரூமு இப்போயும் வழக்கமாக கலைஞ்சிருக்குன்னு நினச்சா ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படியே செம்மையாக இதாகி நீட்டாக இருக்கும். என்னது அது அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த பேசியோட ஏஞ்சி போய் பாத்ரூமில் மேக்கப்லாம் ஆகிட்டு ஒரு டிஷர்ட் எதுவும் போட்டுட்டு அப்படி கீழே வந்து பார்க்கும்போது கீழே கிச்சனில் நம்ம ஜேகே தான் சிவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நிற்கிறத நம்ம சிவன் தான் பார்ப்பான். இப்போது அப்படியே அந்த வீட்டு ஸ்டெப்பில் சிவன் அப்படியே இறங்கி வந்துட்டு கீழே அந்த ஹால் பக்கத்துலேயே கிச்சன் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். இப்போ அப்படியே சிவன் வரதை ஜேகே தான் பார்க்கும்போது இப்போ சிவன் அப்படியே ரொம்ப ஷையாக, ஏன்னா சிவனோட கழுத்தில் பைட் இருக்கும், அதை ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பான். இப்போ அப்படியே அதை மறைச்சிக்கிட்டே அப்படியே வந்துட்டு அங்கே டேபிள் தான் இருக்கும், அங்கே தான் வந்து நம்ம சிவன் உட்காரும்போது இப்போ ஜேகே சிவனுக்காக காஃபி போட்டு வச்சுருப்பான். அந்த காஃபி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே சிவன் கிட்ட அப்படியே வச்சுட்டு குட் மார்னிங் பார்க் சிவன் அப்படிங்கும்போது குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு இப்போது ஹரி ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்கு காலையிலே குளிச்சிருச்சு செம்ம அவ்வளோ க்யூட்டாக நிற்பான். இப்போது அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படி காஃபி குடிச்சிட்டு இப்போது ஜங்குக் சிமனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வந்து டேபிளில் வச்சுட்டு இப்போ ஆப்போசிட்டில் தான் உட்காந்துட்டு சிமனை பார்க்கும்போது சிமன் அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு போய் பார்க்காத மாதிரி காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது சிமன் அப்படின்னு ஜேகே சொல்லாமல் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜங்குக் அடிக்கும்போது இப்போ அப்படி ஜங்குக் தான் பார்ப்பான். என்ன பேசணும் அப்படின்னு ஜங்குக் கேட்கும்போது அதுவா ஆடிட்டு இப்போ ஜேகே அந்த சிமன் வந்து அப்படியே பைட் மாறிக்க இப்படி டீஷர்ட்டை வச்சு இப்படி மறைக்கும் போது இப்போது அப்படி ஒரு மாதிரி ஸ்பக் பண்ணிட்டு கீழே குமிச்சிட்டு இருக்கும்போது அது வந்து நமக்குள்ளே நடந்த இந்த மேரேஜு யாருக்கும் தெரிய வேணாம் அப்படிங்கும்போது என்ன அப்படி ஜங்கு கேட்பான். ஆமாம், ஆக்சுவலி இந்த மேரேஜு இப்படி நடந்ததுனால என்னோடய ஆஃபீஸில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆஃபீஸில் யாருக்கும் தெரியாது, அது தெரிய வேணாம்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ அப்படி ஜங்கு தான் பார்த்துட்ருக்கும்போது ஆமாம், இது யாருக்கும் தெரிய வேணாம் அப்படிங்கும்போது ஏன் அப்படி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படி ஜங்கு கேட்கும்போது இல்லை, என்னோடய மேரேஜை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு மாதிரி எதிர்பார்த்தாங்க, இப்படி நடக்கும்னு எனக்கே 1 வீக் முன்னாடி தான் தெரியும் அப்படிங்கும்போது இப்போ ஜங்கு அப்படியே சிவனை பார்க்கும்போது நான் இந்த மேரேஜை பண்ணிக்கிட்டதுக்கு ரீசன் என் அம்மா மட்டும்தான் அப்படிங்கும்போது இப்போ ஜேகே தான் அப்படியே பார்ப்பான். அப்புறம் நேற்று நைட்டு அப்படிங்கும்போது இப்போது ஜேகே தான் இப்படி பார்க்கும்போது நேற்று நான் அதிகமாக குடிச்சிட்டேன், நமக்குள்ளே நடந்ததெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தான் அப்படிங்கும்போது இப்போ டக்குன்னு குடிச்சிட்டு இருக்க ஜேகே அப்படியே காஃபி கீழே வச்சுட்டு அப்படியே சிவனை பார்க்கும்போது இந்த ஒரு இன்சிடென்ட்னால் எனக்கு இந்த மேரேஜில் இந்த விஷயத்துலலாம் உடன்பாடு கிடையாது அப்படிங்கும்போது இப்போ ஜேகே என்ன சொல்லுன்னு தெரியாமல் சிவனை அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அதனால் இந்த மேரேஜ் பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேணாம், அப்புறம் முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் இது யாருக்கும் தெரிய வேணாம் அப்படிங்கும்போது சரி இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஜங்கு கேட்கும்போது அது இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் நீங்களும் நானும் ஹஸ்பண்ட்ஸாக இருக்கலாம், வெளியே எதையும் காட்டிக்க வேணாம் அப்படிங்கும்போது இப்போது உங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே காஃபி குடிச்சிட்ருப்பான். அப்புறம் எனக்காக
இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, எனக்கு காஃபி போடுறது இதெல்லாம் வேணாம். உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. எனக்கு எப்படி இருக்கும் அப்படி இருந்துக்கிறேன். அப்படிங்கும்போது இப்போது சங்கு காஃபி குடிச்சிட்டு ஏஞ்சி சிம்மனும் அந்த காஃபி குடிச்சிருப்பான். அந்த கப்பை இப்படி வாங்கிட்டு சிம்மன் கிட்ட வந்து முடிஞ்சா அப்படிங்கும்போது என்னது காஃபி முடிஞ்சான்னு கேட்டேன். இங்கே பார், நீ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. அண்டு எனக்கு இங்கே எதுவும் பெரிய வேலைலாம் கிடையாது. எனக்கு இந்த சிட்டியை பற்றி எதுவும் தெரியாது. நான் இப்போதைக்கு ஒன்று பண்ணுறேன்னா அது ஒன்றை உன்னை பார்த்துக்கிறது தான். அப்படிங்கும்போது இல்லை என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும். அப்படிங்கும்போது ஓகே, நான் அதிகலாம் படிக்கலை. என்னோடய கிராமத்தில் எனக்கு தெரிஞ்ச வேலை, நான் விவசாயம் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சதை பண்ணுவேன். இங்கே சடனாக ஃபோன் கூட அம்மா என்னை இருக்க சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணன்னு தெரில. எனக்கான ஒரு வேலை ஏதாவது கிடைக்கிற வரையும் நான் இப்படி தான். அடையும்போது எல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு எதுவும் பண்ண வேணாம். என்னை நான் பார்த்துப்பேன், நீங்கள் அவங்க வேலையை பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஜிமினை, அதாவது ஜங்குக்கு அப்படி நிற்பான். ஜிமன் ஜங்குக்கு அப்படி இது பண்ணி க்ராஸ் பண்ணி இப்படி போகும்போது இப்போது அப்படியே ஜங்குக்கு திரும்பி கொஞ்சம் கொழுப்பு அதிகம் மாதிரி தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போயிட்டு அந்த காஃபி மகள் அது பண்ணிட்டு இப்போது சிம்மன் ஆஃபீஸ்க்கு தான் மறுநாளே கிளம்பிடுவான். அப்படியே ஆஃபீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பேகை மாட்டிட்டு இப்படி வந்துட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆல்ரெடி ஜங்குக்கு ரெடி பேசிட்டு அப்படியே உட்காந்துருக்கும்போது சிம்மன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் போகும்போது சிம்மன் அப்படிங்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் அதான் நான் சொன்னல, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படிங்கும்போது இல்லை நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடுவான். இப்போது சங்குக்கு அது கொஞ்சம் இதாக இருக்கும். இருந்தாலும் அப்படியே சிம்மன் போகும்போது இப்போது அப்படியே சிம்மன் முன்னாடி போயிட்டு அங்கே கார் தான் இருக்கும், அங்கே தான் போவான். போனோடனே அப்படி சிம்மன் என்ன அப்படிங்கும்போது அதான் சொன்னல, எனக்கு இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லை, நான் ஓட்டுவேன், நான் வேணா உனக்கு ட்ராப் பண்ணவா அப்படிங்கும்போது இல்லை நான் ஓட்டிகிட்டு போகிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை திறந்து ஜிம்மின்னு உட்காந்துட்டு வேகமாக போயிடுவான். இப்போது சங்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். சங்கு அவனோட அந்த வில்லேஜில் நிறைய ஒர்க்லாம் பட்டு இங்கே அவனுக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது. ஸோ வீட்டு வேலையை பார்த்துட்டு ஜிப்பினோட வீடு ஒரு சின்ன வீடு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இருக்கும். அது அங்கே நின்று அப்படியே அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே அதுக்கெலாம் தண்ணி இது பண்ணுறோமா. இப்போ ஜேகேக்கு ஒரு கால் தான் வரும், பாக்கெட்டில் தான் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனை அப்படியே எடுத்து டேய் சங்குகா அப்படின்ட்டு ஒரு குரல், வேறு யாரும் இல்லை நம்ம சுங்தான். சங்குகா எப்படா இருக்க அப்படின்னு கேட்பான். நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நானா, நீ இல்லாமல் கொஞ்சம் போதை அடியுது, இருந்தாலும் நல்லா இருக்க அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படி போயிட்டுருக்கு புது லைஃபு அப்படின்ட்டு நம்ம சுங்தான் சங்குக்கிட்ட கேட்கும்போது போது ஏதோ அப்படிமா. ஏய் நான் இப்படி உன்ட்ட எதிர்பார்க்கலையே, எந்நேரம் நீ ஃபோனே எடுத்துருக்க மாட்டேன் அப்படின்லாம் நினச்சேன். ஆமாம் எங்கே உன்னோட புத்தி அப்படிங்கும்போது ஆஃபீஸ்க்கு. என்ன ஆஃபீஸுக்கா, என்னடா இப்படி இருக்க அப்படிங்கும்போது நீ மூடு எடுக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படிமா ஜங்குக்கு. என்ன மச்சான் ஒரு 3 நாளாவது போன எடுக்க மாட்டேன் அப்படின்லாம் நினச்சேன். சரி என்ன ஆச்சு சொல்லு அப்படிங்கும்போது இப்போது அவனுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஜேகே கிட்ட சொன்னது அந்த கல்யாணம் அதெல்லாம் சொல்லுவான். ஏன்னா சுங்க வந்து ஜிம்மினோட ஜேகேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டில். இப்போது என்னது கல்யாணம் ஆனதை சொல்லக்கூடாதா, டேய் என்னடா அதெல்லாம் அப்படின்ட்டு கேட்கும்போது எனக்கு தான் பூசாரி என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கும்போது என்ன பண்ண சொல்கிறேன்னா அம்மா எதுக்கு அவன் அப்படி சொல்கிறான், எதுவும் லவ் பண்ணுறானா என்ன கேட்டியா என்ன அப்படிங்கும்போது எதுவும் கேட்கல, பேசவே நேரம் இல்லை. பேச நேரம் இல்லையா அம்மா, அதெல்லாம் விடு, நைட்டு நடக்க வேண்டியதுனா நடந்துச்சா என்ன அப்படின்ட்டு ஜுங் தான் கேட்கும்போது அது வந்து நடந்துச்சு அப்படிம்மா. என்ன எனக்கு புரியல, எனக்கு நடந்துச்சு ஆனால் பேசலை. டேய் என்னங்கடா உங்கள் நியாயம்
சங்குகா எங்கேயோ இடியுது, இப்படிலாம் வேணாம், அதெல்லாம் வளர விடாத, நீ அவங்ககிட்ட கேட்டுரு யாரையாவது லவ் பண்ணுறானா என்னன்ட்டு. ஏன்னா அவங்க கல்யாணம் ரொம்ப இதாக நடந்துச்சு. ஸோ யாரையாவது லவ் பண்ணுறானா இல்லை இருக்குன்னு நீ நினைக்கிறியா, உன் மைண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரையும் அவன் ரொம்ப நல்லவன். ஏன்னா அவனோட அந்த பேச்சிலேயே தெரிஞ்சிச்சு அவங்க அம்மாவை அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறான், அது மட்டும் தெரியுது. ஆனால் எனக்கு அவன் கூட வாழணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குடா. எனக்கு அவனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு ராஜு அப்படிங்கும்போது, அதான் பார்த்தேனே கல்யாணத்துலேயே நீ பார்த்தத அப்படிங்கும்போது, ஆமாம் அவனை அவங்க அம்மா இல்லைங்கிறத நான் எப்படியாவது அந்த தனிமையை இது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் தெரியலடாச்சு என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது, என்ன பண்ணுறதா டேய் முதல்ல நீ பேசுங்கடா. அவர் சொல்லுவாராம் கல்யாணமே ஆகலைன்னு, இவர் எதுவுமே சொல்லாமல் இருப்பாராம். ஏன்டா இங்கே மட்டும் ஊரில் அப்படி பேசுவ, இப்போ என்ன ஃபியர் முன்னாடி அப்படிங்கும்போது, டேய் என் ஹஸ்பண்ட் சாரி மச்சா பழக்க தோஷம், அதான் உன் ஹஸ்பண்ட் முன்னாடி ஏன் தெரிய மாட்டியா, சங்குகா நம்ம வேணாம் வில்லேஜாக அறிக்கலாம், ஆனால் நம்ம கெத்து அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும். தெரில அவன் முன்னாடி எதுவும் பேச தோண மாட்டேங்குது அப்படிங்கும்போது, ஓ சார் லவ்வில் விழுந்துட்டீங்க, அப்படி கூட எடுத்துக்கோ அப்படிங்கும்போது, டேய் அதான் தெரியுது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கேட்டேன், என்னடா உங்கள் ஸ்டோரி எனக்கு ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு சுங்கா சொல்லும்போது, டேய் ஆமாம் பார்த்துக்கோ சரியா, நான் இல்லாமல் அம்மா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, அம்மா பார்த்துக்கோ, இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு சிமினை நல்லபடியாக பார்த்துட்டு கண்டிப்பாக நானும் சிமினும் சேர்ந்தே அங்கே வந்துடுவோம் அப்படிங்கும்போது, சங்குகா இப்போ தானே கரெக்டாக பேசுறிய, அவனோட ஆளை கரெக்ட் பண்ணு, சீக்கிரமாக ஒரு நல்ல லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அவனை இங்கே தூக்கிட்டு வந்து இங்கே எல்லோரும் ஒன்றா இருக்கலாம்டா மச்சான், என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, தெரியும் நீ மூடிக்கிட்டு போனவை அப்படின்னு வச்சிருக்கும்போது, அதானே இதை மட்டும் இவன் மாறிக்க மாட்டான், என்கிட்ட மட்டும் எங்கேருந்து தான் அந்த வீரம் வரும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுங்கா பண்ணிட்டுருப்பான். இங்கே சங்குக்கு ரொம்ப கடுப்பாகும் அந்த டே, அதாவது அந்த நாள் அவனுக்கு ரொம்ப இதாக போயிட்டுருக்கும், எப்படா ஜிமின் வருவான் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக இருப்பான். எங்கே நம்ம ஜிமன் ஆஃபீஸ்க்கு போயிருப்பான், ஆஃபீஸுக்கு போகிறோன்னே ஜிமன் ஒரு 1 வீக் கழிச்சு ஆஃபீஸுக்கு போயிருக்கிறதுனால அங்கே ஆஃபீஸில் எல்லாருமே சிமின்ச்சி 1 வீக்காக உன்னை நான் பார்க்கல, எங்கே போயிருந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹைஜன் தான் ஜிமன் கிட்டே கேட்கும்போது, அதுவா ஹைஜன் நான் அது உனக்கு தான் தெரியல, அது தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் 1 வீக் உன்னை ரொம்ப இது பண்ணோம், நீ தான் பேசவே இல்லை ஜிமன், அதை பற்றி நான் லீனோ அப்புறம் நம்ம டங்க் எல்லோரும் எவ்வளோ ஃபீல் பண்ணோம் தெரியுமா அப்படிங்கும்போது, இல்லை நான் நல்லா இருக்கேன் ஐஜன் அப்படிங்கும்போது, ஐஷோர் கண்டிப்பாக நல்லா இருக்கியா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீ எங்கள் கூடலாம் 1 வீக் இரு ஜிமன், நீ என்ன பண்ணுற பெட்டி பிடிலாம் எடுத்துகிட்டு வந்துடு அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் இல்லை ஐஜன் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கும்போது, ப்ராமிஸ் பண்ணு, ப்ராமிஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் கிட்ட இங்கே ஆஃபீஸில் எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு ஜிமின் கொஞ்சம் அதெல்லாம் மறந்துட்டுருப்பான். இப்போ அப்படியே நைட்டு வந்துடும், அங்கே நைட்டு அவங்க எல்லோரும் வேலை முடிச்சுட்டு ஒன்றா ட்ரிங்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஜிமின், ஹைஜன், லீனோ, டங்கு, அப்புறம் அவங்க கூட ஒருத்தர் இருப்பான், அவன் தான் நம்ம டேமின் அவங்க ஆஃபீஸில் ஒரு ஹெட்டு மாதிரி. இப்போது அவனும் சேர்ந்து அங்கே ட்ரிங்க் பண்ணிகிட்ருப்பான். இப்போது அவனுக்கு ஜிமின் மேலே ஒரு கிரேசி இருக்கும். இப்போது ஜிமன் அது ஓகே, நீ ஓகே தானா அப்படிங்கும்போது, இதோ வந்துட்டான் காதல் மண்ணை, அவன் நல்லா தான் பாரிக்கான் அப்படின்ட்டு நம்ம டங்கு தான் சொல்லும்போது, இப்போ ஹைஜனும் டங்கு இப்படி அடிப்பாங்க கையில், எங்கேயாவது கேப்பை பூந்தா வந்துடலான்னு பார்ப்பான் இவன் அப்படி சொல்லிட்டு இங்கே 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் டேமின் அப்படிங்கும்போது, உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா என்கிட்ட கேளு ஜிமன் அப்படிங்கும்போது, அவனுக்கு ஒன்றும் இல்லையா சார், நீங்கள் முடிஞ்சிட்டிங்கன்னா கிளம்புங்க அப்படின்னு டேமினை தான் இவங்க 3 பேர் துரத்தி விட பார்ப்பாங்க. டேமினும் ஜிமன் கிட்ட அப்படியே பாய் சொல்லிட்டு, டேமின் கொஞ்சம் ஜிமன் கிட்ட ஓவராக ரியாக்ட் பண்ணுறது இதெல்லாமே ஹைஜன் லீனோக்கெலாம் பிடிக்காது, ஏன்னா அவன் கொஞ்சம் ஓவராக இது பண்ணுவான், இருந்தாலும் அதெல்லாம் இது பண்ணிட்டு இருப்பானே. இப்போது நம்ம ஜிமனும் கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு இப்போது எல்லோரும் வீட்டுக்கு தான் கிளம்புவாங்க. இங்கே நம்ம ஜங்குக் ஜிமனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான், டின்னர்லாம் சமைச்சு ஜிமன்கிட்ட பேசணும், அந்த இதை பற்றி கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படி இப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பான். இங்கே நம்ம ஜிமன் சரி டங்கு இப்போது அப்படியே நம்ம லீனோ, ஹைஜன், டங்கு 3 பேரும் ஜிமனை அப்படியே கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கும்போது, லீனோ ஹைஜனும் பேர், நம்ம டங்கும் ஜிமினும் அங்கே சிங்கிள் மாதிரி இருப்பாங்க, ஜிமினும் கல்யாணத்துக்கு தெரியாதனால. இப்போது நம்ம ஹைஜனும் லீனோ தான், ஏனோ
பயங்கரமாக தலையை வலியுது கிளம்புமா அப்படிங்கும்போது அச்சோ செல்லுக்குடி வா வா தலையை வலிக்குதா சரி சிம்மன் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கும்போது இதோ லவ் பேர்ட்ஸ் பிச்சுக்கிச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிடுவாங்க. இப்போ நம்ம டங்கு தான் சிம்மனை அவனோட காரில் உட்கார வச்சுட்டு மனுஷி நீ ஓகே தானே இல்லைனா வா என்னோட ரூம்க்கு வரியா அப்படிங்கும்போது வேணாம் அதெல்லாம் வேணாம் நான் போயிடுவேன் டங்க் நான் போயிடுவேன் நீ போ பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு டங்க் அமுச்சு வச்சுட்டு இப்போ அங்கே எல்லாருமே டங்க் பண்ணிருக்கிறதுனால காரை ஆஃபீஸில் ஓரமாக வச்சுட்டு கேப் பிடிச்சி ஜிம்மினை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. இப்போது சிம்மன் வீட்டுக்கு தான் வந்துடுவான். வீட்டுக்கு வரும்போது சரி டங்கு இப்போ வந்துட்டு அப்படியே காலிங் பெல் அமுகும்போது இதை அப்படி திறந்து பார்க்கும்போது கோட்டை அப்படியே வச்சுட்டு சார் சரி டங்கில் அடிக்கும்போது சிம்மன் கூடச்சிரியா நீ அப்படிங்கும்போது ஆமாம் நீ யார் அப்படிங்கும்போது கேட்பேன் எல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனை தான் அப்படி சிம்மன் உள்ளே வரும்போது ஓ நீ நீ சங்குகா ஆமாம்ல ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது இப்போது நம்ம சங்குக்கு வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படி நிற்கும்போது இப்போ அப்படியே எனக்கு ரொம்ப டயர்டாரு நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்மன் தான் அப்படியே தயாரிட்டே போகும்போது சங்கு கையில் வந்து அப்படி சிம்மனை பிடிக்கும்போது நான் போயிடுவேன் நீ ஒன்றும் எனக்கு கூப்பிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடி இதாகிட்டு நம்ம சிம்மன் போயிடுவான். இப்போது இதான் சிம்மனுக்காக சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணியிருப்பான். நான் சிம்மன் இப்படி ஆனோட கேட்க ஒரு மாதிரி மனசே கேட்காது. இப்போது அவனும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே மேலே ஏதாவது பார்க்கும்போது சிம்மன் அப்படியே குப்பரை படுத்து கிடப்பான். இப்போது சிம்மனை அப்படியே நேராக்கிட்டு ஷர்ட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு ஒரு பட்டன்லாம் ஊற்றி விட்டுட்டு ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு அப்படியே படுக வச்சுட்டு பக்கத்தில் தான் உட்காந்துட்டு உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே முடியாது போல். ஏன்னா உங்ககிட்ட நெருங்கலான்னு வரும்போதெல்லாம் என்னை விட்டு தள்ளியே போகிற. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணுன்னு தோணுது, எதுக்கும் கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன் அப்படிலாம் சொல்லணும்னு தோணுது. ஆனால் அதெல்லாம் சொல்லணுன்னா நீ என் பக்கத்தில் வரணுமே, நீ தான் என் பக்கத்தில் வர யோசிக்கிறியே அப்படின்ட்டு சிம்மனை தலையை ரப் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மனை பார்த்துட்டு பேசிட்டு இப்போ அப்படியே சிம்மன் பக்கத்தில் தான் ஜேகே படுத்து தூங்கிடுவான். இப்போது அப்படியே அந்த நைட் போய் மறுநாள் காலையில் ஆயிரும். எப்பயும் மாதிரி ஜேகே காலையில் எழுந்துச்சி அவனோட வேலையை பார்த்துட்ருப்பான். இப்போ சிம்மன் பார்க்கும்போது சிம்மனோட ஷர்ட் மட்டும் ஆகுது எப்படி படுத்தானோ அப்படி தான் இருப்பான். இப்போ அப்படியே ஏஞ்சி பார்க்கும்போது பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டான். இப்போது போய் வேக்கப்லாம் ஆகிட்டு கீழே தான் வந்து பார்க்கும்போது ஜேகே எப்பயும் மாதிரி டின்னர் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு நிற்கும்போது இப்போது சிம்மன் தான் எப்போயும் காலைல போய் வெளியே அந்த தோட்டத்தெல்லாம் பார்ப்பான். ஏன்னா அது அவனுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அங்கே நின்று ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறதுக்காக அப்படியே வெளியே போகும்போது அந்த கார்டனிங் அவ்வளோ அழகாக நம்ம ஜேகே பண்ணி வச்சுருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி அதை பார்க்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அப்படியே பார்த்துட்டே அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஜேகே தான் வந்து முன்னாடி அடிக்கும்போது சங்கு அடிக்கும்போது நைட்டு சார் சாப்பிடல அப்படிங்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சாப்பிட்டு வந்துட்டேன், அது கொஞ்சம் ட்ரிங்க்கு கூட பண்ணேன், பார்த்தேன் ஆனால் நான் சாப்பிடாம இருந்தேன் அப்படிங்கும்போது என்ன சாப்பிட்லையா நீ ஏன் சாப்பிடாம இருந்த, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது ஐயோ நீ ஏன் எனக்காக தான் வெயிட் பண்ணுற, உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு சரியா, நான் அப்படி தான் கொஞ்சம் நைட் லேட்டாக தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் தான் ஜேகே இப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜேகே அப்படி தலையாற்றிட்டு அப்படியே காஃபி குடிச்சு நிற்கும்போது இப்போ ஜிம்மன் பார்க்கும்போது நீ தான் நான் காஃபி குடிக்கிறேன்னு தரல அதான் அப்படிங்கும்போது இப்போ ஜேகே ஜிம்மன் தான் அப்படியே ஜிம்மனை பார்த்து முடிச்சுட்டு அப்படி காஃபி எடுக்கலான்னு போகும்போது இப்படி காஃபியை நிறுத்துவான். இருந்தாலும் உனக்காக அப்படி சொல்லிட்டு இப்படி குடிக்கும்போது அப்படியே ஜிம்மன் அந்த காஃபியை அப்படி ஜேகே பார்த்துட்டு வாங்கிட்டு அப்படியே நிற்கும் போது இப்போ அப்படி வந்து பூவெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது உனக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கும்போது ஆமாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் காலையிலேயே ரொம்ப அழகாக சிரிச்சுட்டே இருக்குல்ல அதான் அப்படிங்கும்போது அப்படியே சிம்மன் சொல்ல சிம்மன் ஜேகேவை பார்ப்பான். ஆனால் ஒரு ஃப்ளவர் மட்டும் எப்போ பார்த்தாலும் பாடியே இருக்கே அப்படிங்கும்போது என்னது இல்லை ஒரு ஃப்ளவர் இங்கே நோட் பண்ணேன் அதை சொன்னேன் அப்படிங்கும்போது இப்போது அதை ஜிம்மன் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ளவர் எப்பயும் அப்படி தான், ஏன்னா அதுக்கு யார் மாதிரியும் சிரிக்க பிடிக்காது, யார் மாதிரியும் ஹாப்பியாக இருக்க பிடிக்காது அதான் அப்படி சொல்லும்போது இப்போது அதையும் ஜேகே புரிஞ்சுட்டு ஏன் இது இருக்க பிடிக்காது, அதை பார்த்துக்க ஒரு ஆள் இருந்தால் கண்டிப்பாக
அதுவும் ஹாப்பியாக இருக்காங்கன்னு அது நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அடி ஜேகே யோசனை பண்ண பார்த்துப்பாங்க. எப்போது ஜிமினிக்கு அது சொன்னே எனக்கு ஆஃபீஸ்க்கு மணி ஆகுது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு இப்போது கிளம்பிலாமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் போகலான்னு போகும்போது டக்குன்னு ஜேகே ஜிமின் கையை பிடிச்சி அப்படியே அந்த கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து சேர் நவுத்தி அதில் உட்கார வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போங்க மிஸ்டர் பார்க் ஜிமின் அப்படிங்கும்போது அது எதுவும் பேச வேணாம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு இப்போது அப்படியே அந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கிறத வசிக்கும் போது இப்போ ஜிமினி வந்துட்டு என்னடா அது இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி சாப்பிட்ருவான். இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கு சேக்கியும் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுட்டு இப்போ ஜிமின் தான் வெளியே போய் பார்க்கும்போது கார் இல்லை அப்படின்றது இப்போ தான் வரும். சரி கேபுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது டக்குன்னு ஜேகே தான் என்ன கார் நைட்டு ஆஃபீஸில் வச்சுட்டு வந்துட்டேன், கேப் புக் பண்ணி ஒன்றும் இல்லை என்னோடய வண்டி இருக்கு. வண்டியா? ஆமாம் நான் தான் என் வண்டியை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பார்க்கும்போது அது கிராமத்துலலாம் ஓட்டுவாங்கள்ல ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு இதெல்லாம் இல்லாமல் ஸ்கூட்டி மாதிரி தான். அதே வந்துட்டு என்னோடய வண்டியில் ஆஃபீஸில் வந்து விட்றேனே அப்படிங்கும்போது என்னது இந்த வண்டியிலையா? ஏன் இந்த வண்டியில் வந்தால் என்ன அதெல்லாம் நான் நல்லா தான் ஓட்டுவேன் அப்படிங்கும்போது இல்லை நான் கேபில் போகிறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த வண்டிக்கிட்ட போயிட்டு அந்த வண்டி ஆல்ரெடி முன்னாடி தான் நிற்கும். அதில் 2 ஹெல்மெட் இருக்கும். அதில் ஒரு ஹெல்மெட்டை ஜேகே போட்டு இன்னொரு ஹெல்மெட்டை ஜிமின் தான் நிற்பான். அப்படி ஜிமின் கிட்டே வந்துட்டு அந்த ஹெல்மெட்டை அப்படியே அழகாக க்யூட்டாக ஜிமினுக்கு போட்டு விடுவான். போட்டு விட்டு நம்பி தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜேகே முன்னாடி உட்காந்துருப்பான். ஜிமினை பின்னாடி உட்கார சொல்லுவான். ஜிமின் என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு மைண்ட் வைஸ் இது பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்கூட்டியில் அப்படியே ஏறி உட்காரும்போது அது க்யூட்டாக குட்டியோட அழகாக இருக்கும் அந்த ஸ்கூட்டி. ஜிமின் என்னது இது அப்படிங்கும்போது ஏன் ரொம்ப இதாக இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி இழுத்து ஜேகேயோட அந்த ஹிப்பை ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இப்படி டைட்டாக பிடிச்சிட்டா எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தான் எனக்கு வழி தெரியாது, வழி சொன்னினா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருப்பான். இப்போது செம்மந்தான் அப்படியே வழி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது எது ரிஸ்க்கு நான் தான் சொன்னல நான் போய் பண்ணேன் அப்படிங்கும்போது நானும் எதனால தான் சும்மா இருக்கிறது எனக்கு இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது இப்போ ஜிமின் வயசு தான் அதுக்கு நான் தான் கிடச்சேன்னா தின்ற மாதிரி இப்போது ஆஃபீஸ்க்கு வழி சொல்லிவிட்டு ஃபைனலி ஆஃபீஸும் வந்துடும். இப்போது வந்தோடனே டக்குன்னு ஜிமின் இறங்கி ஹெல்மெட்டை இப்படி கொடுக்கும் போது கரெக்டாக நம்ம ஹைஜின் டங்கு லீனோ அப்போ தான் இன்ட்ரி கொடுப்பாங்க. ஜிமின் வந்து ஹெல்மெட்டை நம்ம ஜேகே தான் கழட்டி விடுவான். அதை பார்த்துருவாங்க. இப்போது அதில் வந்து ஹெல்மெட்டை கழட்டி ஜேகே தான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே போகிறத அவனுங்க 3 பேர் பார்த்துருவானுங்க. இப்போது ஜேகே தான் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவான் அந்த ஹெல்மெட்டை மாற்றிட்டு. இப்போது நம்ம டங்கு தான் இது நம்ம ஜிமின் தானே, ஆமாம் யார் இந்த பைல்வான் அப்படின்ற மாதிரி டங்கு தான் ஐயன் தான் என்னது இது இவரை பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியலாக தெரியுதே ஒரு வேளை ஜிமின் நம்மளை தெரியாமல் லவ் பண்ணுறானா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஐஜன் தான் லீனோ தான் ஆமாம் இவன் ஏதோ பைக் ரேசர் மாதிரி இருக்கான் ஆனால் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு இருக்கான் சரியில்லையே ஐஜினா என்னது இதெல்லாம் அப்படிங்கும்போது டேய் இருறா எடிக்கிட விட்டாரு போய் அவங்ககிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் தான் அப்படி வருவாங்க. எங்கே ஜிமின் தான் என்னோடய கேபில் உட்காந்துருக்கும் போது அங்கே 3 பேர் வந்து அப்படி முன்னாடி நின்று ஜிமின் பார்க்கும்போது இப்போது ஐஜனை பற்றி ஜிமின் தான் இதுக்கு இப்போ என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஜிமின்சி எப்படி நீ இதை மறியலாம் அப்படிங்கும்போது என்னத்தை மறைச்ச அப்படிங்கும்போது இருந்தாலும் நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க ஜிமின் அப்படின்ட்டு டங்கு சொன்ன மாதிரி இப்போ அவனுக்கு கூட பயமாக இருக்கும். ஐயோ நம்ம கல்யாணம் பண்ண கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்ற மாதிரி இப்போது நம்ம லீனோ தான் ஜிமின் ரொம்ப தப்பு ஜிமின் இதெல்லாம் நீ வந்து இந்த விஷயத்தை மறைச்சிருக்க கூடாது அப்படிங்கும்போது என்ன மறைச்சேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் அடி திருத்திர முடியும் போது இப்போ ஐஜன் தான் ஹெல்மெட் பண்ணியிருப்பான் அதை அப்படி கழட்டிட்டு நான் வந்து விட்டுட்டு போனேன் அந்த நடப்பையன் யார் அப்படிங்கும்போது யார் பொய் சொல்லாத அங்கே தான் என் 2 கண்ணை வச்சுட்டு பார்த்தோமே அதோ சாட்டமாக அம்புட்டு அழகா அந்த ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஒருத்தன் அவனை வந்து விட்டானே அவன் யார் அப்படின்ற மாதிரி ஐஜன் தான் கேட்பான். அது வந்து லீனோ தான் ஜிமின்சி யார் இருந்தாலும் ஒரு வேலை அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லை லீனோ அப்புறம் வேறு யார் அப்படின்ட்டாங்க கேட்கும்போது அது வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன்னே அப்போது என்னோட கசின் கசினா உனக்கு கசின்லாம் இருக்காங்களா ஜிமின் இத்தனை வருஷத்தில் நீ சொன்னதே இல்லையே அப்படின்ற மாதிரி லீனோ கேட்கும்போது அது வந்து
அம்மாவோட தூரத்து சொந்தம். எனது தூரத்து சொந்தம் கிட்டக்கு சொந்தம்ன்ட்டு என்ன ஜிமிச்சி இதெல்லாம் இருந்தாலும் அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு ஐஜின்னு சொல்லும்போது லீனோ தான் அப்படி பார்க்கும்போது இல்லை அது வந்து உனக்கு அண்ணன் அந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டங்கு தான் அப்படி நம்ம ஜிம் கிட்ட வந்து ஜிம்ஜி உண்மையாவா அப்படிங்கும்போது என்ன டங்கு இல்லை கேட்டேன் அவன் உங்ககிட்ட அப்படி க்ளோஸாக இருந்தோடனே அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் பக்குவம் ஆயிடுச்சு அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போது ஜிமின் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அதான் சொல்லிட்டானே போங்க போங்க அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஜிமினிகா அப்படி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போது எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கும். இப்போது லன்ச்சு அங்கே லன்ச் பிரேக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லோரும் லஞ்சுக்கு போயிட்டுருப்பாங்க. ஜிமின் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே கையை நிறைய எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹைஜன் தான் அங்கேருந்து வந்து அப்படியே ஜிமின் இப்படி திரும்பும்போது டக்குனு வந்து நிற்கும்போது என்ன ஹைஜன் அப்படிங்கும்போது இல்லை ஜிமின் காலையிலேருந்து எதுன்னு தெரில அந்த ஹெல்மெட் போட்ட பையன் நினைப்பாவே இருக்கு அப்படிங்கும்போது லீனோ கிட்ட சொல்லணுமா என்ன அவங்கிட்ட சொல்லாத எப்படி இவ்வளோ அஞ்சமான ஒருத்தன் என் கண்ணில் இவ்வளோ நாள் அறிவே இல்லை அப்படிங்கும்போது ஐஜினா இல்லை ஜிமின் சும்மா கேட்டேன் என்னன்னு தெரில ஜிமின் அப்படிங்கும்போது அங்கேருந்து வந்து என்ன ஹெல்மெட் போட்ட பையனா அப்படிங்கும்போது ஆமாம் எப்படி கரெக்டாக சொன்னேன் எனக்கு அப்படி தான் இருக்கு அப்படிங்கும்போது உங்களெல்லாம் என்ன பண்ணு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் சொல்லிட்டு இருக்கும்போது லீனோ தான் என்ன நெடுக்குதிங்க அப்படிங்கும்போது அதுவா ஐஜன் அப்படின்னு ஜிமன் சொல்லும்போது ஐயோ சாமி நீ பாட்டுக்கு அதை வீழ தூக்கிட்டாத ஏறினவே அது ஓவராக பண்ணும் ஒன்றும் இல்லை லீனோ சும்மா ஹெல்மெட் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது அதான பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்கும்போது இருந்தாலும் இந்த ஹெல்மெட் போட்ட பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம டங்கு தான் பேசிட்டு அப்படி பார்க்கும்போது ஐஜனா அப்படிங்கும்போது என்ன டங் அங்கே பாரேன் அங்கே ஒருத்தன் அப்படிங்கும்போது இப்போது ஐஜன் லீனோ நம்ம டங்கு 3 பேரும் பார்ப்பாங்க. பார்த்தா செம்ம அழகா கையில் ஒரு குட்டி பேக்கோட ஒருத்தன் தான் வந்து அங்கே நிற்பான். அதாவது அந்த ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் இப்போது சிமிஞ்சி அப்படிங்கும்போது என்ன ஏஜென் அது அது காலையில் அப்படிங்கும்போது எது காலையில் அப்படின்னு ஜிமின் ஆகும்போது அங்கே நம்ம சங்குக் தான் ஜிமினை பற்றி விசாரிச்சுட்டு தான் என்ன சொல்லிக்கும்போது என்ன சங்குகா அப்படின்ட்டு ஜிமின் மைண்ட் வாய்ஸ் தான். ஆமாம் இவ்வளோ அழகா இவ்வளோ ஹேண்ட்ஸமா டங் அப்படிங்கும்போது ஹைசன் அப்படிங்கும்போது ஐயோ இது எம்பளோட முரட்டலுக்காக இருக்கானே அப்படின்ற லீனோ வாய்ஸ் தான். இப்போது அங்கே உள்ளவங்க ஜிமின் அங்கே உட்காந்துருக்கான்னு சொல்லுவாங்க. இப்போ ஜிமினை பார்த்த முடிஞ்சு அவங்க தான் சம்மான் வந்துட்டு இருக்கும்போது தங்கு தான் ஐஜின்னா பார்த்து ஐஜினா என்னது இது என் பக்கத்து காற்று வேகமாக வீசுதே என்னது இது அப்படிங்கும்போது எனக்கும் அப்படி தான் இரு அப்படின்ட்டு 3 பேரோடைய வாயில் ஹெச்ஆரியோடைய பார்த்துருக்கும்போது லீட்டை ஷோ இவனிங்க வேறு அப்படின்ற மாதிரி ஜிமினுக்கு அப்படியே பதட்டமாக இருக்கும். அப்படி ஜங்குக்கு வந்து ஜிமின் அப்படிங்கும்போது ஜிமினா அப்படி சொல்லிட்டு அப்படி எல்லோரும் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போது நான் உனக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன் அதை கொடுத்துட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை அப்படி வைக்கும்போது எனக்கா அப்படின்னு ஜிமின் கேட்பான். ஆமாம் உனக்கு தான் எல்லாத்தையும் சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே உள்ளவங்கள பார்த்து ஹாய் அப்படிங்கும்போது ஹாய் சொல்கிறான்டா அப்படிங்கும்போது ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்குக்கு அப்படியே ஜிமினை பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். இப்போது அப்படியே லாஸ்ட் தான் நிற்கும்போது என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சிவன்சி யார் இது என்ன இவன் இம்புட்டு அழிஞ்சமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம டங்கு தான் சொல்லும்போது டங் அப்படிங்கும்போது இப்போது ஐஜினா பார்க்கும்போது ஐஜினா அப்படி உரைஞ்ச மாதிரி உட்காந்துங்க லீனா தான் ஐஜினா அப்படிங்கும்போது என்னடா எதுக்கடி இப்போ இப்படி ரியாக்ஷன் பண்ணுறிய இல்லை இவ்வளோ நாள் வரையும் லீனோ தான் முரட்டுக்கிட்ட நினச்சிட்டு இருந்தேன் அதையும் மீறி ஒருத்தன் அப்படிங்கும்போது அப்போது என்ன இல்லை என்றைக்கு எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் இருந்தாலும் அப்படிங்கும்போது இப்போ டங்கு தான் லீனோ இவனை கூப்பிட்டு போ அப்படிங்கும்போது வாடி நீ போத அப்படின்ட்டு ஐஜின் தான் லீனோ கூட்டு போயிடும் லீனோ ஐஜினை கூட்டு போயிடுவான். இங்கே டங்கு தான் மிஞ்சி இங்கே என்ன நடக்குது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கும்போது என்ன தெரியணும் இல்லை அந்த நைட்டாக வளர்ந்து வரி உனக்கு எதுக்கு லஞ்சு கொடுத்துட்டு போகாது இதெல்லாம் புதுசாக இதையே எனக்கு தெரிஞ்சு அதாவது ஹஸ்பண்ட் இருந்தால் ஒய்ஃப் கொடுப்பாங்க இங்கே என்ன நடக்குது அப்படிங்கும்போது அது வந்து அம்மாவோட சொன்னோம்ல அதான்
அம்மா ஊர்லேருந்து இருந்தாங்கல்ல அதான் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா? ஆனால் அப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறதெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி தெரியுதே. அதான் நீ நெனைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நீ போய் சாப்பிடு அப்படி சொன்னோன்னே டங்கு தான் அப்படி ஜிம்மனோட ஷோல்டர் அப்படி தட்டி விட்டு போயிடுவான். எங்கே நம்ம ஜிம்மன் இருக்குதெல்லாம் ஷாம் பண்ணுற சங்குக் நீ டீ சொல்லிட்டு இருந்தாலும் வந்து சாப்பிட்டு இப்படி திறந்து பார்க்கும்போது சங்குக் ஜிம்மினுக்காக அவ்வளோ அழகாக அவ்வளோ இதாக சமைச்சு கொண்டு வந்திருப்பான். அதை பார்க்கும்போது ஜிம்மினுக்கு அவங்க அம்மா ஞாபகம் தான் வரும். ஏன்னா ஜிம்மினுக்காக அவங்க அம்மா தான் லஞ்ச் கொடுத்து விட்ருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அவனுக்கு அவங்க அம்மா அது வந்துடும். இப்போது அப்படியே அதை எடுத்து சாப்பிடும் போது ஜிம்மினுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துடும். இப்போ அப்படியே பயங்கரமாக அழுக ஸ்டார்ட் பண்ணி அந்த சாப்பாடை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சுருவான். எடுத்து வச்சுட்டு இப்போது அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிடுவான். இப்போ அப்படியே அந்த டே போய் நைட் ஆயிரும். நைட்டு எப்பயும் மாதிரி ஜிம்மன் தான் லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டு வரும்போது அப்படியே காலிங் பெல்லை தட்டும் போது ஜேகே தான் நிற்கும் போது அப்படியே உள்ள வந்துட்டு அந்த லஞ்ச் பேக்கை அப்படி இங்கே வச்சுட்டு இன்னொரு தடவை இப்படி பண்ணாத அப்படிங்கும்போது என்ன பண்ண எனக்கு லஞ்செலாம் கொடுக்காத அப்படிங்கும்போது, இல்லை அது வந்து நான் இங்கே சும்மா தானே இருக்கேன், அதான் வேணாம் எனக்கு கொடுக்காதண்ணா எதுவும் கொடுக்காத அப்படிங்கும்போது இப்போது சங்குக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். ஜிமின் ஒரு மாதிரி சைலண்டாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஜிமின் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலதாவே அம்மா போயிடுவான். இப்போது ஜேகி என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை ஆல்ரெடி ஜிமின் சாப்பிட மாட்டான். இப்போது அப்படியே போயிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து மேலே தான் போய் பார்க்கும்போது ஜிமின் அதாவது உள்ளக்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருப்பான். இப்போ அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே தான் வந்து பார்க்கும்போது சங்குக்கு நிற்பான். ஜிமின் சாரி அதை தப்பு பண்ணியிருந்தா அப்படிங்கும்போது இப்போது ஜிமினுக்கு கொஞ்சம் அது இதாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போது இல்லை அதெல்லாம் இல்லை எனக்கு தோணுச்சா தான் சொன்னேன் அப்படிங்கும்போது இப்போது சரி அதெல்லாம் விடு நீ நீ வந்து டின்னர் தான் சாப்பிடு ஜிமின் அப்படிங்கும்போது இல்லை எனக்கு வேணாம் ஜங்குக் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜிமின் தான் பார்ப்பான். இப்போது ஜேகே ஜிமின் கிட்டே பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கும் போது இப்போ அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு வரும்போது அங்கே டேபிளில் ஒரு கண்ணாடி ஜார் மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்காம இடிச்சிடுவான். இப்போ அப்படியே அந்த கண்ணாடி ஜார் கீழே விழுந்து உடஞ்சிரும். இப்போது ஜிமின் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த ஜாரை எடுக்கும்போது அவன் கை அப்படியே கீறிடும். அப்படின்ற போது என்ன பண்ணுற ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை அப்படி பார்க்கும்போது அப்படியே அறுத்து ரத்தமாக வரும். குழந்தையா நீ ஏன் அப்படி குழந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி டென்ஷன் ஆகிட்டு ஜிமினை கூட்டு போய் அங்கே சிங்க் மாதிரி இருக்கும் அதில் அப்படியே திறந்து அப்படியே கையை அப்படியே அவன் கையை வச்சு இப்படி வாஷ் பண்ணுறத அப்படியே ஜிமின் ஜங்குக்கை பார்ப்பான். ஏன்னா இதே மாதிரியே அவங்க அம்மா ஜங்குக் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க. அப்படியே ஜங்குக்கை பார்க்கும்போது அப்படியே ஜிமினுக்கு அழுகையாக வரும். இப்போது அப்படியே கையை இது பண்ண ப்ளட்டாக வரும். இப்போது ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே நல்லா கையை வச்சு இது பண்ணிவிட்டு ஒரு துணி மாதிரி இருக்கும் அதை வச்சு இப்படி நல்லா பிடிச்சி இரிக்கமாக கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பெட்டில் தான் உட்கார வச்சுட்டு குழந்தையா நீ ஏன் இப்படி பண்ணுற அதான் உடஞ்சிருச்சுல அதை போய் எதுக்கு நீ எடுக்கிற அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா பேசுகிற மாதிரியே பேசும்போது அப்படியே ஜிமினுக்கு அழுகையாக வரும். எதுக்குப்பா அழுகிற ரொம்ப ரொம்ப வலிக்குதான்னு அப்படிங்கும்போது இல்லை அப்படிங்கும்போது ஐயோ நான் வேறு ஒன்று திட்டேன்னா இரி சாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே இந்த கையை இது பண்ணிக்கிறத ஒரு 10 நிமிஷம் அப்படியே டைட்டாக ஜிமின் கை அப்படி பிடிச்சிட்டு அப்படியே ஜிமினை பார்க்கும்போது ஜிமினோட கண்ணில் இந்த அழுக மட்டும் தான் வரும். எதுக்கு அழுகிற ஜிமின் ரொம்ப வலிக்குதான்னு அப்படிங்கும்போது வலிக்கல எனக்கு வலிக்கல அப்புறம் எதுக்கு ஜிமின் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை தொடச்சி விடுவான். இப்போ அப்படி தொடச்சி விட்டு ஒரு 1/2 hour ஒரு 20 நிமிஷம் மாதிரி அதை எடுத்து விட்டுட்டு இப்போது போயிட்டு கொஞ்சம் ப்ளட்டாக இருக்கும் அதில் அப்படி தொடச்சிட்டு ஃபுல்லாக பிளாஸ்டர் மாதிரி ஒட்டி விட்டுட்டு அந்த கீழே கிடக்கிற அந்த கண்ணாடியெல்லாம் கூட்டி அள்ளிட்டு இப்போது ஜிமினுக்காக டின்னர் எடுத்துட்டு வந்து ஒரு தட்டில் பிளேட்டில் வச்சு ஜிமினுக்கு தான் ஜிமின் சொல்லு அப்படிங்கும்போது எனக்கு வேணாம் சங்கம் இங்கே பார் இவ்வளோ ப்ளட் லாஸ் ஆகிருக்கு பசிக்கும் சரியா சாப்பிடு அதையும் சொல்லிட்டு ஜிமினுக்கு மல்லி கட்டி ஜேகே தான் சாப்பாடு ஊட்டி விடுவான். இப்போது ஜிமினுக்கு அது மாதிரி இருக்கும். என்னன்னா அவங்க அம்மாவை அவங்களுக்கு நினைவுபடுத்துகிறான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது அப்படியே ஜிமின் தான் படுத்துருவான். இப்போ ஜேகே வரையும் முடிச்சுட்டு மேலே வந்து அவனும் அப்படியே அதாவது ஜிமினோட பக்கத்தில் தான் படுப்பான். இப்போ 2 பேரும் அப்படியே நேராக படுத்துருப்பாங்க. இப்போது நம்ம ஜங்குக் தான் ரொம்ப வலிக்குதாண்ணா அப்படின்னு கேட்பான். இல்லை வலிக்கலை அப்படிங்கும்போது
அப்புறம் எதுக்கு அழுத அப்படின்னு அவங்க கேட்கும்போது அது அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அப்படின்ட்டு இப்போ ஜேகே தச்சுமுனை பார்க்கும்போது என் அம்மா கூட இப்படி தான் எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் துடிச்சு போவாங்க. அம்மா ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது, ஆனால் நீ இன்னும் குழந்த மாதிரியே இருக்கியே அப்படின்னு ஜங்குக்கு சொல்லும்போது, இல்லை நான் பெரியவனாக வாழ்ந்துட்டேன், அம்மா இல்லாமல் இருக்க கற்றுட்ருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அழுக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது ஜேகே இப்படி திரும்பி, என்னால் உன்கிட்ட வர முடியாது, ஏன்னா நீ அந்தளவுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, ஒரு வேளை நான் உன்கிட்ட வந்தேன்னா உன்னை டைட்டாக பண்ணி எதுக்கு அழுகிற அதான் நான் இதுக்குன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு இன்டெரக்டாக, அதாவது டைரக்டராக சொல்லுவான். ஆனால் இப்படி சொல்லும்போது ஜிமன் தான் திரும்பி இப்படி பார்ப்பான். பார்த்துட்டு எதுக்கும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு சொல்லும்போது எப்போது ஜிமன் அப்படியே அவங்க பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு திரும்பி படுத்துருவான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போது ஜேகே அப்படியே ஜிமனை பார்த்த மாதிரி படுத்துட்ருப்பான். இப்போது ஜேகே எப்படி சொன்னோன்னே ஜிமனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா அது இப்படி இருக்கானே, இவன் ஃப்ளோ இதாக நல்லவனாக இருக்கானே அப்படின்ட்டு இருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒன்று இதாக இருக்கும். அப்படியே கண்ணை மூடி படுப்பான். இப்போது ஜேகே அப்படியே பார்க்கும்போது ஜிமன் தூங்கியிருப்பான். அப்படியே பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு ஜேகேவும் படுத்து தூங்கிடுவான். இப்போ மறுநாள் காலைல தான் எப்போயும் மாதிரி நம்ம ஜிமன் அப்படியே வெளியே வந்துட்டு இப்படி எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே மாதிரி காஃபி போட்டு வச்சுருப்பாரு. அதை குடிச்சிட்டு இப்போ அப்படியே வேலைக்கு கிளம்பும்போது இப்போது நம்ம ஜேகே சொல்கிறதுக்கு முன்னாடியே ஜிமன் அப்படியே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே உட்காந்துருப்பான். இப்போது ஜேகேவும் அப்படியே ஜிமனுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போது அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பி பேக் அப்படி மாட்டும்போது ஜேகே எங்கேனா வந்து ஜிமன் கை அப்படி பிடிச்சிட்டு இப்போ அப்படி ஜிமன் தான் பார்ப்பான். ஒன்றும் இல்லை, பேண்டட் மாற்றணும், இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லும்போது இப்போது அப்படியே ஜிமன் ஜேகே பார்த்த மாதிரியே அப்படி நிற்பான். இப்போ அப்படியே கிட்ட வந்து அப்படியே அந்த கையை அப்படி பிடிச்சி பேண்டடை தான் பார்க்கும்போது இது நைட்டு போட்டதில்ல அதான் அப்படி சொல்லிட்டு அப்படியே கிட்டக்க வரும்போது ஜிமனுக்கு ப்ளஷ் ஆகும். இப்போ அப்படியே அந்த இது அழகாக கழட்டி மெதுவாக கழட்டும் அப்படிங்கும்போது சாரி அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அழகாக க்யூட்டாக அதை மாட்டி விட்டுருவான். மாற்றி விட்டுட்டு போகலாமா அப்படிங்கும்போது அதான் கார் இருக்கே, கை இப்படி இருக்குல்ல, எப்படி கார் ஓட்ட முடியும், நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இப்போயும் நம்ம ஜேகே தான் சின்னதை கூப்பிட்டு போவாங்க. இப்போது 2 பேரும் ஸ்கூட்டியில் தான் போகும்போது கார் வேண்டாம் காரில் போகலாமா, இல்லை இதுதான் நல்லா இருக்குது அப்படி சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இப்போது ஜிமனுக்கு அப்படியே அழகாக அந்த ஹெல்மெட்டை போடும்போது அப்படியே ஜிமனை பார்ப்பான். ஜிமன் க்யூட்டாக அழகாக இருப்பான். அப்படியே கிட்டக்க வரும்போது அப்படியே ஜிமன் லைட்டாக நான் வந்து போகும்போது ஃபோனும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போது ஜிமினி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே 2 பேரும் வண்டியில் தான் போவாங்க. போயிட்டு இருக்கும்போது குடஜி அப்படிங்கும்போது என்னது அது ஜிமன் இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னியே, ஒன்றும் இல்லை ஒன்றும் சொல்லலை, அது ஜிமன் நான் லஞ்சு குடிய வருவேன்னு சொல்ல வந்தேன். இல்லை அதெல்லாம் வேணாம், ஆல்ரெடி ஆஃபீஸில் எல்லோரும் கேட்குறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸாக என்ன கேட்குறாங்க, யார் அதுன்னு நான் கசின்னு சொல்லி வச்சுருக்கேன், ஏன் ஹஸ்பண்ட் சொல்ல வேண்டியது தானே, அது நான் தான் சொன்னேன்ல இப்போதைக்கு ஃபேனான்ட்டு அப்படிங்கும்போது சரி அப்படின்ட்டு இப்போது ஃபைனலி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அதே மாதிரி ஹெல்மெட்டை கழட்டும் போது இப்போது கரெக்டாக பார்த்துருவானுங்க மறுபடியும். இங்கே பாடுறா எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. இப்போ நம்ம ஹைஜன் தான் ஆக்சுவலி இவங்க 2 பேரையும் பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது 2 பேரும் மேரேஜான கப்பல் மாதிரி நீ பானை அப்படிங்கும்போது நானும் இதை யோசிச்சேன்டி அப்படிங்கும்போது நல்லா சொல்கிறீங்களே அப்படின்னா ஜிமன் நம்மள்ட்ட சொல்லாமல் இருப்பானா அப்படிங்கும்போது இது பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிமன் ஆஃபீஸ்குள்ளே வந்துட்டு இப்போது நம்ம ஹைஜன் எல்லாமே அவங்களோட இடத்துல ப்ளேஸில் கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு அப்போ வந்து ஹைஜன் நம்ம ஜிமனை தான் பார்க்கும்போது இப்போ ஜிமன் தான் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். ஜிமன்ஜி அந்த ஹேண்ட்ஸம் அந்த க்யூட்டான அவர் இருக்கார்ல, அவர் பேர் என்ன அப்படிங்கும்போது ஜங்குக். ஓ ஜங்குக், ஃபுல் நேம் ஜியோன் ஜங்குக். ஐயோ பேரே இப்படி நல்லா இருக்கு, டங்கு அப்படிங்கும்போது என்ன ஆயிடுறா, ஒன்றும் இல்லை தோ நான் பாலாக போய் சீக்கிரம் இவனை மேரேஜ் பண்ணி 2 வருஷம் சரி, என்னால் இவனை விட்டுட்டு போக முடியாது, நீ என்ன பண்ணுற அவனை கரெக்ட் பண்ணு அப்படிங்கும்போது டக்கு ஜிமன் திரும்பி டங்கை பார்க்கும்போது எதுக்கு நீ இப்போ எப்படி பார்க்குற அப்படின்ட்டு டங்கு தான் ஜிமனை கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஐஜன் தான் என்ன சொல்கிற
ஆக்சுவலி உன் ஹைட்டுக்கும் அவர் ஹைட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். நீ கல்யாணம் பண்ணிட்டு நான் கூட சைட் அடிச்சு பண்ண அப்படிங்கும்போது உனக்கு கொன்று வண்டி அப்படின்னு ஐயன் தான் சும்மா பேச்சு வச்சுனாண்டா நீ போய் வேலையை பாரு போ அப்படின்னு இன்னும் தள்ளி விட்டுட்டு இங்கே நம்ம ஐஜனும் நம்ம டங்கு பேசிக்கிறத ஜிம்மின் தான் அப்படி கேட்டுட்டு இருப்பான். இப்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி வேலையை பாருங்க அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லும்போது உனக்கு ஏன் ஜெலஸ் ஆகுது நீ என்னை லக் பண்ணுறியா வர அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லையே அப்புறம் இதையே நான் உஷார் பண்ண போகிறேன் இதுனா உஷார் பண்ணுறோம் லஞ்சு கொடுக்க வராரா என்ன அப்படிங்கும்போது அது தெரில அப்படிங்கும்போது நீ வர சொல்கிற வரனாலும் ஃபோன் பண்ணி வர சொல்கிற அவர்கிட்ட நான் இன்றைக்கி பேசியே ஆகிறேன் என்ன சொல்கிற ஐஜன் அப்படி சொல்லிட்டு அடிச்சு பண்ணுங்க இங்கே ஜிம்மின் தான் ஷோ இவன் நீங்கள் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த டே போயிட்டுருக்கோம். இப்போ லஞ்ச் பிரேக்கும் வந்துடும். இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே வரதை கரெக்டாக ஜிமினிக்கிட்ட வந்துட்டு வராரு அப்படின்ட்டு டங்க் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது இப்போது அப்படியே ஜங்குக் வந்து ஜிமினோட அந்த கேபினில் அந்த லஞ்ச் பேக்கை வச்சுட்டு சாப்பிட்டு அப்படின்னு ஜிமினை பார்த்து சிரிக்கும் போது ஐயோ என்ன சிரிப்பு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக் தான் என்ன அப்படின்னு கேட்பான். ஒன்றும் இல்லை பொழுது என்னைக்கும் தோ உங்களோட கசினையை பார்த்து சிரிக்கிறீங்களே தோ இங்கே நாங்கள் உட்காந்துருக்கோம். ஆக்சுவலி அவன் கமிட்டட் அது வேறு விஷயம். உனக்கு எட்டனடா அப்படின்னு ஐஜன் சொல்லும்போது சொல்லணும்ல மச்சா அவன் கமிட்டடு நான் சிங்கிள் தான் வேண்டா உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா அப்படிங்கும்போது இரியே அப்படிமா அப்போது இன்ஸ்டா யூஸ் பண்ணுறீங்களா இல்லை அதெல்லாம் இல்லை என்னது இந்த காலத்தில் இன்ஸ்டா யூஸ் பண்ணாத பையனா டேய் இதுனா அப்படின்ட்டு காதில் போயிட்டு இவனை கரெக்ட் பண்ணி அவன் அப்படின்ட்டு சரி அதை விடு உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படி நம்பர் கேட்கும்போது ஜங்குக் தான் அப்படி ஜிம்மினை பார்க்கும்போது ஜிம் இப்படி தலையாடும்போது நம்பரு என் ஃபோன் வீட்டில் எரியே ஷனா ஃபோன் தானே வீட்டில் இருக்குது நம்பர் சொல்லுங்கள் பரவாயில்ல அப்படின்ட்டு ஜங்குக் தான் சொல்லும்போது அது வந்து இன்னும் நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஐயோ என்ன உங்கள் நம்பர் வச்சு நான் என்ன உங்களை டெய்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண போகிறேன் என்னது இது ஐஜன் என்னது இதெல்லாம் அப்படிங்கும்போது ஜங்குக் நம்பர் தானே சும்மா பேசுகிறது நீங்கள் கூட கொஞ்சம் போர் அடிக்கலாம் பேச அப்படிங்கும்போது அது அப்படின்ட்டு ரொம்ப கேட்குறதுனால அப்படியே நம்பரை ஜிம்மினை பார்த்துக்கிட்டே சொல்லும்போது இப்போது ஓகே ஜங்குக் உங்களுக்கு ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணி தாராளமாக கேட்கலாம் என் நம்பரை உங்களுக்கு நான் மிஸ்ட் கால் கொடுக்குறேன் சேவ் பண்ணிக்கோங்க அப்புறம் அப்படி ஜிம்மின்னு சொல்லும்போது தெய்யறா ஒன்றும் இல்லை உங்களுக்கு அப்படி சிங்கிளாக இருக்க விருப்பம் இல்லாட்டி மிங்கிளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மறுக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஜிமினை பார்த்த மாதிரி சிரிச்சுட்டு போயிடுவான். இப்போது ஜிமினுக்கா நம்ம கூட நம்பரை வாங்கலையே அப்படின்ட்டு இப்போது ஜங்குக்கு அந்த நம்பர் அதாவது டங்க் அந்த நம்பரை வச்சுட்டு அப்படியே ஹைஜிக்கிட்ட அமர்த்துட்டு இருக்கும்போது டங்க் அப்படிங்கும்போது என்ன ஜிமின் நீ போய் சாப்பிடலையா என்ன அப்படிங்கும்போது போகிறேன் இந்த நம்பர் கிடச்சா கையும் ஆன் பண்ணி கலண்ட மாதிரி ஏன் ஏஜென்ட் உங்ககிட்ட நம்பர் இவ்வளோ கேட்கல போகிற அப்படிங்கும்போது என்கிட்டலாம் நம்பர் இல்லை ஷனா நம்பர் இல்லையே என்ன கசினோட நம்பர் கூட வாங்க அமைச்சிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட இருக்குது வேண்டாம் வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு டங்கு குறிச்சிட்டு போயிடுவான். இங்கே சிமினுக்கு லைட்டாக ஜலசாகும் இருந்தாலும் அடிக்காமல் அப்படியே சாப்பாடை தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம சிமினுக்காக எப்பயும் மாதிரி செம்மையாக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி குடிக்கும் போது இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருப்பான். சாப்பிட்டுட்டு இப்படியே இந்த டே போய் நைட்டு தான் வந்துடும். இங்கே நம்ம சிமினி எப்பயும் மாதிரி ட்ரங்க் பண்ணியிருப்பான். கொஞ்சமாக ட்ரங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் வந்து இப்போது எப்பயும் மாதிரி காலிங் பெல்லாம் க்யூவில் தான் வந்துட்டு லஞ்ச் பேக் எப்படி வச்சுட்டு ஜங்குக் தான் அங்கே இது பண்ணிகிட்ருக்கும்போது மிஸ்டர் சியோன் ஜங்குக் அடிக்கும்போது என்ன அப்படின்னு கேட்பான். அது ஒன்றும் இல்லை இனிமேல் லஞ்சில் குடிக்க வேணாம் அப்படி கொடுக்கணுன்னா காலை ரெடி பண்ணி கொடுங்க நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படிங்கும்போது ஏன் எதுக்கு சூடாக நல்லா அந்த சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது நல்லா தான் இருக்கும் அதான் எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல அது அப்படி கொடுக்கணுன்னா ஃபோன் பண்ணுங்கள் நான் வேணா வெளியே வந்து வாங்கிக்கிறேன். ஏன் எதுக்கு அதான் நானே வந்து கொடுக்குறேனே அது எது சொன்னாலும் கேட்குறதில்ல அது அப்படி தான் அப்படி சொல்லிட்டு மேலே போனோன்னே எங்கே ஜேகேக்கு புரியோ என்ன நம்பர்லாம் வாங்கினதுக்கு லைட்டாக ஜிம்மின் ஜலசாரா இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க முடியும்னா லைட்டாக ஸ்மோக் பண்ணிட்டு இப்போ போயிட்டு அங்கே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போது ஜங்குக் வந்து சாப்பிடாட்டி விட மாட்டான் அப்படின்னு தெரியும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜங்குக் அப்படியே ஜிம்மினை பார்த்து லைட்டாக ஸ்மெக் பண்ணும்போது எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை கை எப்படி இருக்கு அப்படின்ட்டு கையை பார்க்கும்போது கை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஓகே தான் அப்படிங்கும்போது அப்புறம் லஞ்ச் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணும்போது ஏன் அதை கொஞ்சம் நல்லா தான் சிரிச்சுக்கிட்டு சொன்னான் தான் அப்படிங்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படிங்கும்போது குடிச்சு கொழுப்பு
அப்படின்னு அம்மா அடிக்கடி ஏதோ சம்திங் வேர்ட்ஸ் சொல்கிறீங்களே என்ன அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு படுக்கதாக போயிடுவாங்க. இப்போ எப்பயுமே 2 பேர் படுத்துருப்பாங்க. இப்போது நம்ம ஜிம்மனும் ஜங்குள் படுத்துட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு 2 பேரும் ஒன்றா சொல்லும்போது என்ன அப்படி 2 பேரும் பார்த்துப்பாங்க. என்ன பேசணும் அப்படின்னு ஜங்கு கேட்கும்போது இல்லை இங்கே போர் அடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே, அங்கே இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா எனக்கு அவங்கள பற்றி அவ்வளோவா தெரியாது, அதான் நானா அப்படி சொல்லிட்டு ஜங்குகானோட இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்ருப்பான். ஏன்னா நான் இதுவரை பேசி இருக்க மாட்டாங்க, இப்போ தான் ஜங்குகை பற்றி தெரிஞ்சுக்கச்ச வேண்டியதாக தான் இருக்கும். ஜெய் வந்து ரொம்ப படிச்சிருக்க மாட்டான், 12th மட்டும் தான் படிச்சிருப்பான். இருந்தாலும் அவனுக்கு எல்லாமே தெரியும், அந்த எல்லாத்துலேயும் ஆர்வமாக இருப்பான். இப்போது அதை பற்றி நம்ம ஜிம்மன் தான் ஜெய் ஏதாவது ஜிம்மன்கிட்ட சொல்லும்போது ஜிம்மன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ஸ்டோரி கேட்டுட்ருப்பான். ஜெய் எப்படி ஜிம்மனை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது ஊரில் நீங்கள் ஸோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே அப்படியே ஜிம்மன் அந்த கதை எப்படி திருப்பி கேட்டுக்கிட்டே அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுவான். இப்போது ஜெய் டக்குனு ஜிம்மனை பார்க்கும்போது தூங்கினதை பார்த்துட்டு ஃபுட்டச்சி கொழுப்புனு எங்கே ஒருத்தன் பேசிட்டு தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி பார்க்கும்போது ஜிம்மன் தூங்கும்போது ஃபுல்லாக அழகாக இருப்பான். நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே அப்படி படுத்தூங்கன்னா நான் என்ன பண்ணுறது? எப்போ அதை சொல்லுவேன் நான் உங்ககிட்ட? நீ பதிலுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுவியா? இல்லை எல்லா மாதிரி எந்த கல்யாணம் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தள்ளி வைக்க போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனை பார்த்து அப்படியே பேசிகிட்டு இருப்பான். சிம்மன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே அந்த நைட் போய் மறுநாள் காலைல எப்போயும் மாதிரி நம்ம சிம்மன் எஞ்சி வைக்க போய் பார்க்கும்போது சிம்மன் பிரேக்ஃபாஸ்ட்டில் அதாவது ஜேகே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்ருப்பான். இங்கே அப்படியே நம்ம சிம்மன் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு கீழே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு ஜேகே சிம்மனை பார்ப்பான். சிம்மன் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நைட்டு பேசணுன்னு சொன்னீங்க, அவன் தூங்கிட்டீங்களே அப்படிங்கும்போது ஆமாம் அது தெரில என்ன அறியாமே தூக்கம் வந்துச்சு தூங்கிட்டேன் அப்படிங்கும்போது பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஜங்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகணும், இன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் பார்ட்டி இருக்குது, ஸோ நைட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன், எனக்கு லன்ச் எதுவும் வேணாம், ஏன்னா அங்கேயே பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஏன்னா அப்போது ஆமாம் நானே இன்றைக்கி காரில் போயிடுறேன், நீ எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கும்போது இப்போது ஜெயோட ஃபேஸ் அப்படி மாறுதுச்சுன்னு பார்க்கும்போது அது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் சொன்னேன் அப்படின்ட்டு ஜிம்மன் அவனோட பேகை மாறிட்டு போயிடுவான். இப்போது ஜெய்கே அது மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு இப்போ நம்ம ஜிம்மனுக்கு அதாவது ஜெய்க்கு ஜுங் தான் கால் பண்ணிகிட்ருப்பான். இப்போது ஜுங் தான் சங்குகா முன்னாடி மாதிரிலாம் பேசவே மாட்டேங்கிற, ரொம்ப பிஸியாக இருக்கும் ஹஸ்பண்ட் கூட அப்படிங்கும்போது அம்மா அப்படி இருக்காங்க, அம்மா தான் டெய்லி அடித்து பேசிக்கிட்டு இருக்கியடா அப்படியே நீ என்கிட்ட வேறு கேட்குற அப்படிங்கும்போது இருந்தாலும் நீ அம்மா பார்த்துக்கணும்ல உங்ககிட்ட கேட்பேன் அப்படிங்கும்போது உங்கள் அம்மாவுக்கு என்ன அதெல்லாம் நல்லா இருக்கா, நீ ஒன்றும் உங்கள் அம்மா நினச்சி கவலைப்பட வேணாம், இன்னொன்று நீ மட்டும் அவங்க அம்மாவுக்கு பையன் கிடையாது, நானும் உங்கள் அம்மாவுக்கு பிறகாத ஒரு பையன் தான், ரொம்ப ஓவராக சீன் போடாது அப்படிங்கும்போது இப்போ ஜெய்கே தான் சரி அப்படின்ட்டு அங்கே ஊரை நல்லா விசாரிச்சுட்ருப்பான். சரி அப்படியே ஊர் பக்கம் வந்துட்டு போகிறது உன்னோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் வீக் தான் வரலான்றிருக்கேன், வரேன் கூப்பிட்டுட்டு அப்படிங்கும்போது சரா வாடா நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் ஓகே அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான். இப்போது நம்ம ஜிம்மன் ஆஃபீஸ்க்கு தான் போயிருப்பான். ஆஃபீஸில் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி நடக்கும், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருக்கும், அதுக்காக பார்ட்டி கொடுத்துட்ருப்பாரு அந்த ஆஃபீஸோட மேனேஜர் அதாவது சிஇஓ. இப்போது அங்கே எல்லோரும் அந்த பார்ட்டிக்கு ஜாலியாக இருப்பாங்க. முக்கியமான வேலையிடும் ஹைஜின் டங்கு 3 பேர் தான், ஏன்னா அங்கே கொஞ்சம் அவ்வளோ வேலை இருக்காது. இப்போது ஜிம்மன் தான் 3 பேர் ஓபி அடிச்சோன்னா நல்லா அடிப்பீங்க அப்படிங்கும்போது என்ன ஜிம்மன்சி ஆஃபீஸில் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் ஹாப்பினஸ் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது அங்கேருந்து நம்ம டேமின் வந்து அங்கே சொன்னேன் அவன் மேனேஜரு வந்து ஜிம்மன் அப்படிங்கும்போது சொல்லு டேமின், இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்கிட்டயா? என்ன? ஒன்றும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட்டு முடிஞ்சில்ல அதோட காப்பி எனக்கு கொஞ்சம் வேணும், எடுத்து என்னோடய கேபினுக்கு வா அப்படி சொன்னேன். இப்போ ஜிம்மன் அந்த காப்பியில் எடுத்துகிட்டு அந்த மேனேஜரோட ரூமுக்கு தான் போகும்போது அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். இப்போ அந்த காப்பி எடுத்து கொடுத்துட்டு சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிம்மன் கேட்கணும்னு நினச்சேன், ஒரு 1 வீக்காக அவனை பார்க்க ஒருத்தன் பரானி ஆரவன் அப்படிங்கும்போது யார் எனக்கு பிள்ளை அப்படிங்கும்போது அதான் ஹைட்டா கொஞ்சம் ஆட்டமா யார் இது அப்படிங்கும்போது
அது அது வந்து என்னோடய கசின். என்ன கசினா? ஆ ஆமாம். அப்படிங்கும்போது ஓ! நீங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கீங்களா? அப்படிங்கும்போது இப்போது அது ஆமாம். அப்படிங்கும்போது இப்போது தேமினி அப்படியே ஜிமினை பார்ப்பான். தேமினிக்கு ஜிமின் மேலே ஒரு இது இருக்கும். இப்போது ம் சரி சரி ஜிமின் அப்படி சொன்னோன்னே இப்போது நம்ம ஜிமின் அங்கேருந்து வந்துடுவான். இப்போ தேமினிட்ட ஜிமினை பார்த்துட்டு இருப்பான். இப்போ அங்கேருந்து வந்து நம்ம லீனோ அதாவது ஹைஜன் தான் வந்து நம்ம லீனோ கிட்ட இங்கே பார்த்தியா அவன் இருக்கானே எதுக்கு அவனை கூப்பிட்ருப்பான் சொல்லு. எதுக்குடி வேறு என்ன 1 வீக்கா நோட்டம் விட்டுட்டே இருக்கான். நேற்று கூட என்கிட்ட வந்து கேட்டான் யார் அதுன்னு. நான் சும்மாச்சி உன் பாய் ஃப்ரெண்டு சொல்லிட்டேன். ஏன்டி உனக்கு இந்த வேலை அப்படின்னு லீனோ ஹைஜன் அப்புறம் ஜிமினை போட்டு எப்போ பார்த்தாலும் திங்கிற மாதிரி பார்க்குறது, போகும்போது இடிக்கிறது, வரும்போது இடிக்கிறது. அதான் அப்படி சொன்னேன். அப்படிங்கும்போது இருந்தாலும் உனக்கு இவ்வளோ தைரியம் ஆகாதுடி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ டங்க் தான் வர அதாவது ஜிமன் வந்துட்டுருப்பான். டங்க்கு வந்துட்டு அவன் இவர் எது யோசித்த மாதிரியே வரான் அப்படின்ட்டு ஜிமிச்சி என்னாச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை தேமின் வந்து ஜங்குக்கு யாருன்னு கேட்டான். கேட்காமல் இருப்பானா அவனுக்கு இத்தனை நாளாக உன்கிட்ட கேட்காமல் இருக்கிறதா ஐசியம். என்ன சொன்னேன்? கசின்னு சொன்னேன். எனது கசின்னு சொன்னியா அப்படின்ட்டு இப்போ ஐஜன் தான் சொல்லும்போது ஏன் ஏன் அப்படி கேட்குற? இல்லை நான் அது உன் பாய் ஃப்ரெண்டு சொல்லிட்டேன். ஏன்னா சும்மா சும்மா பேச்சுக்கு சொன்னேன் ஜிமின் அப்படிங்கும்போது ஏன் ஐஜன் இல்லை அது டக்குன்னு அப்படி வந்துடுச்சு அப்படிங்கும்போது இப்போது ஜிமின் தான் நீ இடியே அப்படின்ட்டு இப்போது அங்கே இருக்கிற அந்த பார்ட்டி வேலைலாம் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு நைட் ஆயிரும். இப்போ நைட்டு அங்கே பார்ட்டி நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம லீனோ ஹைஜன் எல்லாமே ரொம்ப செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே ஜிமனும் அப்படி தான். ஜிமன் மட்டும் கொஞ்சம் ஒரு சேரில் உட்காந்து திங்க் பண்ணி சிரிச்சுட்டு அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்ருப்பான். இங்கே டைமன் ஜிமனை அதே டேபிளில் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஜிமனை பார்த்த மாதிரி ட்ரிங்க் பண்ண உட்காந்துருப்பான். இதை நம்ம ஹைஜன் தான் நோட் பண்ணு. அங்கே பாரு ஏதாவது அவன் பார்ட்டி இருக்க வேண்டியனா ஃபுல்லாக ஜிமனை தான் நோட்டை விடுறான். என்ன பண்ணுறது அவனை அப்படின்ட்டு இப்போ டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். மணி 12 கிட்டே வந்துடும். சரி ஜிமன் இன்னும் வரலையே அப்படின்ட்டு பார்த்துட்ருப்பான். டைமை பார்க்குறது ஜிமனை எங்கடா காணும் அப்படின்ற மாதிரி. இப்போது இங்கே பார்ட்டி 12 மணிக்கு மேலே வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம ஜிமனை எல்லோரும் டான்ஸ் ஆட கூடுவாங்க. ஜிமன் வரமாட்டான். ஆனால் கொஞ்சம் குளிச்சுட்டு இருக்கிறதுனால அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது டேமினும் வந்து அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி ஜிமனை தொட்டு தொட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பான். இங்கே ஹைஜனும் லீனோவும் போய் ஹைஜன் தடையில் போகும்போது சும்மா இதாண்டி அப்படிங்கும்போது அங்கே பாரு இப்படி பண்ணுறான்னு அப்படிங்கும்போது விடு மேனேஜர் ஆகிட்டானே அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட் பண்ணாலும் இருந்தாலும் ஜிமினுக்கு குடிச்சிருக்கனால அது எவ்வளோ தெரியாது. இப்போது ஹைஜன் எப்படி தள்ளி வருது சாரி சொல்கிறது இப்படி பண்ணிகிட்ருப்பான். இப்போது அப்படியே ஜிமன் வந்து அப்படி டேபிளில் உட்காரும்போது ஜிமன் பக்கத்தில் வந்து டேமினை வந்துட்டு ஏன்னா ஜிமன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா அப்படிங்கும்போது ஆமாம் டேமின் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமனை பார்க்கும்போது ஜிமனோட ஹேர் அப்படியே ரொம்ப இதாகி கலைஞ்சிருக்கும். இப்போது அப்படியே ஹேரை அப்படி சரி பண்ணுற மாதிரி ஜிமனை இப்படி தலையை ரப் பண்ணும்போது என்ன பண்ணுற டேமின் இல்லை ஜிமன் ஹேர்லாம் கொஞ்சம் அப்படி சொல்லி இப்படி இது பண்ணிவிட்டு இப்போது அப்படியே ஜிமினுக்கு அந்த ட்ரிங்கை அப்படி அவளை டச் பண்ணி கொடுத்துட்ருக்கும்போது ஜிமன் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிமா. என்ன பேசணும் காலையிலேருந்து சொல்லிகிட்ருக்கீங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது அது அப்படின்னு ரொம்ப நெருக்கமா ஜிமின் அங்கே அவனுங்கெல்லாம் அதாவது அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இங்கே எப்படி தனியாக ஜிமின் இருக்கிறது தெரியாது. அவங்கள குடிச்சிக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே இதாக இருப்பாங்க. என்ன டேமின் சீக்கிரம் சொல்லுங்கள் நான் கிளம்பணும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஜிமன் அப்படின்ட்டு ஜிமனோட ஹேரை இப்படி சரி பண்ணுற மாதிரி ஜிமனை இப்படி தொட்டுட்டு அப்படியே ஜிமனை கிட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது அப்படியே ஒரு பர்சன் பின்னாலேருந்து தேமினை பிடிச்சி இப்படி தள்ளி விடுவான். தேமின் அப்படியே அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கனால இப்போ இப்படி விழுந்ததும் எல்லோரும் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நின்றுட்டு எல்லோரும் பார்ப்பாங்க. என்னது இவன் வந்து விழுறா அப்படின்ற மாதிரி ஐஜன் தான் பார்ப்பான். ஐஜன் லீனோட அங்கெல்லாம் பார்க்கும்போது ஜிமன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜெய் தான் ஜிமன் கூட நிற்கும் போது என்ன பண்ணிகிட்ருக்க ஜிமன் அப்படிங்கும்போது ஜங்குக் அப்படிங்கும்போது இது அந்த ஹேண்ட்ஸம் ஜங்குக் தானே அப்படின்னு டங்க் ஐஜனை பார்க்கும்போது அவரே தான் ஒரு வேலை ஜிமன் பாடிக்கு வர சொல்லியிருக்கானா என்ன ஆமாம் இவேதிக்கு இப்போ வந்து விழுந்தான் அப்படின்ற மாதிரி இப்போது ஏஞ்சி வந்து டேமின் தான் யார் நீ எதுக்கு என்ன வந்து தள்ளிவிட்டு இருக்க அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஜங்கு தான் செம்ம கடுப்பில் நீ யார் அப்படிங்கும்போது நான் இந்த ஆஃபீஸோட மேனேஜர்னா மேனேஜர் வேலையை மட்டும் பாரு மற்றபடி வேறு எதையும் பண்ணாது சரியா அப்படிங்கும்போது நீ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க ஜிமன்
இது அவனோட கசின் தானே, கசினுக்கு என்ன ஆஃபீஸ்க்குள்ள வேலை அப்படிங்கும்போது இப்போது சின்னேஜ் சங்குக் நீ எதுக்கு வந்தீங்க அப்படிங்கும்போது ஜிமன் டைம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் காணும் தேடிட்டு வந்தேன். வந்து பார்க்கும்போது தான் தெரியுது கண்ட நாயும் வந்து என்ன கண்ட மைண்ட் யுவர் வாய்ஸ் என்ன பேசிகிட்டு இருக்க ஜிமன் என்னோடய எம்ப்ளாய்மெண்ட்னா எம்ப்ளாய்மெண்ட் மதிப்பார், அதை விட்டு ஏதோ உன்னோட பார்க்காத சரியா ஜிமன், கிளம்பு போகலாம் அப்படிங்கும்போது இப்போது ஜிமின் கை அப்படி நம்ம ஜங்குக்கு பிடிக்கும்போது டேமின் தாங்க ஜிமின் ஜங்கு கை அப்படி தட்டி விட்டு காசின்னா அதில் ஓடுரு, இது ரொம்ப ஓவராக பண்ணிட்டு அப்படிங்கும்போது குத்தம் நீ என்னடா நீ அப்படின்னு மூஞ்சில பொழிச்சுன்னு குத்திடுவான் கடுப்பில். இப்போது நம்ம ஹைஜீனுக்காக அதை பார்த்துட்டு அப்படியே கை தட்ட இப்போது டக்குனு லீடோ கை இது பண்ணி விட்டுட்டு என்னடி பண்ணுற அப்படிங்கும்போது அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜிமினை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். இப்போது ஜேகே குத்துனதில் டேமினுக்கு அப்படியே வாயிலேருந்து ரத்தம் வரும். இப்போ அங்கேருந்து வந்து நம்ம இதுனா அச்சோ மேனேஜர் சார் என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி கண்ட இடத்துலலாம் வாய வச்சுருப்பாருங்க, ரத்தம் இப்படி வருது அப்படின்ட்டு இப்படி டேமின் தான் ஹைஜீனை மாதிரி போது இல்லை பாருங்க உடம்புக்கு எப்படி அடிபட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போது லீடோ தான் பிடிச்சிட்டு ஏன்டா நீ வேறு அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் டேமினை தூக்கி விட்டு இப்போ அந்த பாட்டி அப்படியே இதாகிடும். இங்கே ஜிமன் விடு கையை விடு ஜங்கு விடு, எதுக்கு இப்படி பண்ணுற நீ அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணிட்டுருக்க ஜிமன் அப்படிங்கும்போது அது என்னோடய ஆஃபீஸ் பார்ட்டின்னு சொன்னல அப்படிங்கும்போது ஆர்ட்டி தான் அதுக்குன்னு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிடுவான். இப்போ அப்படியே அவங்க பேர் வீட்டுக்கு தான் போயிட்டு இப்போ அப்படியே சிமன் சரி கடுப்பில் இருப்பான். சிமன் போதையாக இருந்தாலும் அவன் டேமின் அடித்ததெல்லாம் ஜிகே இது பண்ணிட்டு சரி கடுப்பில் அப்படி சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது எதுக்கு நீ வந்த, அதை சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படிங்கும்போது என்ன ஜிமன் இதெல்லாம் அப்படிங்கும்போது என்ன ஜங்குக் அப்படின்னு கேட்கும்போது யார் அவன் ஃபோன்ட்டை இவ்வளோ நெருக்கமாக இவ்வளோ கிட்டக்க விட்டாமல் அவனை என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா அப்படிங்கும்போது ஜங்குக் வேணாம் எதுவும் பண்ண மாட்டான், நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது இப்போது ஜேகே செம்ம ஜலஸில் அப்படியே ஜேகே அப்போ தான் அவ்வளோ கோவமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற ஃபஸ்ட்டு நீ அப்படிங்கும்போது என்ன கோவப்படுறேண்ணா அந்த சுச்சுவேஷனில் வேறு எவன் இருந்தாலும் அவனை கொன்றிருப்பான், நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது சங்கு மறுபடியும் சொல்கிறேன் எதுவும் நடுவில் சரியா அப்படிங்கும்போது இப்போ அப்படியே நம்ம ஜெகி கிட்டே வந்து ஜிமன் கிட்டே வந்துட்டு ஜிமன் உனக்கு தெரிஞ்சுக்கோ நீ என்னோடய ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது இப்போது தெரியும் இப்போ என்ன பண்ணணும் சொல்கிற ஜங்குக் அப்படிங்கும்போது நீ எனக்கு மட்டும்தான் ஜிமன், எனக்கு மட்டும்தான் ஃபோனை யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது இப்போது ஜிமன் தான் என்ன பேசுகிற ஜங்கு, என்னை யாரும் டச் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பண்ணலையா பொண்ணு அவ்வளோ கிட்டக்க எனக்கு அப்படிங்கும்போது ஜங்கு இது இங்கெல்லாம் இப்படி தானா எனக்கு புரியல, இப்படி தானா என்ன இவ்வளோ க்ளோஸாக உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஜிமன் அப்படிங்கும்போது இனஃப் ஜங்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லலை சரியா, அதுக்குன்னு பொண்ணோட அந்த கிராமத்து மாதிரியே நினைக்காத எங்கே இப்படி தான் அப்படிங்கும்போது என்ன நான் அப்படி நினைக்கிறேன்னா அப்போது அவன் அங்கே உங்ககிட்ட நடந்துக்கிட்டது தப்பு இல்லை அப்படி தானே ஜிமன் அப்படிங்கும்போது இப்போது ஜிமன் அப்படி ஜங்கிட்ட வந்து தப்பாக எதுவும் இல்லை அவ்வளோதான் ஜங்கு, உனக்கு தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா அது நான் பொறுப்பு கிடையாது அடையும்போது இப்போது ஜிமன் கிட்ட ஜேகே வந்துட்டு எனக்கு தப்பாக தான் தெரியுது ஜிமன், ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்ல இவ்வளோ க்ளோஸாக அப்படின்ட்டு செம்ம கடுப்பில் காண்டில் பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்கு இதெல்லாம் இங்கே சாதாரணம் தான், உனக்கு பிடிச்சா நீ இங்கே அதாவது இதெல்லாம் சகிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கும்போது அப்போது இனி இதெல்லாம் பிடிக்கலன்னா எனக்கு கிளம்புன்னு சொல்லியா என்ன அப்படிங்கும்போது ஜிம்மினுடைய ஜங்க பார்த்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டான், அது ஃபோனோட இஷ்டம், இங்கே இப்படி தான் நான் யார்கிட்டையும் தப்பாக நடையவும் மாட்டேன், எனக்கு தெரியும் உனக்கு அது தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா
உனக்கு அது புரியலண்ணா அது உன் இஷ்டம் அப்படின்ட்டு சிமன் பாட்டுக்கு ஜங்குக்கிட்ட பேசிட்டு மேலே போனோன்னே இப்போ செய்யுதான். ஓ இப்போது என்னை இஷ்டம் தான் இரு இல்லாட்டி போன்ற மாதிரி தானே நீ சொல்கிற. ஆமாம்ல ஆமாம் நான் அல்லது தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு எனக்கு இதெல்லாம் அப்படிதான் தப்பாக தெரியுது. ஏன்னா அந்தளவு நான் ஒன்று லவ் பண்ணுறேன். உனக்கு இது தெரியல நான் எவ்வளோ சாகுறேன் என்னன்னு. அப்போது நான் இங்கே இல்லாலும் இல்லாட்டாலும் நீ கவலைப்பட போகிறதில்ல அதானே அப்படின்ட்டு ஜேகேக்கு அவ்வளோ ஒரு அழுக வரும். அப்படியே ஜிம்மன் மேலே செம்ம கோவமாக இருக்கும். ஏன்னா ஜிம்மன் வந்துட்டு இப்படி பேசிட்டானே அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் அப்படியே அந்த சோஃபாலே அப்படியே உட்காந்துட்ருப்பான் ஜேகே. அங்கே ஜிம்மன் போயிட்டு சரி போகுது அப்படிங்கிறனால படுத்துருவான். இப்போது அப்படியே அந்த நைட் போய் மறுநாள் காலையில் ஜிம்மன் செம்ம தலைவலி அப்படியே பெட்டில் ஏஞ்சி ஏன்னா இப்படி தலை வலியுது அப்படின்ட்டு ஏஞ்சி உட்காந்துட்டு இப்படி பார்ப்பான். பார்த்தா எப்பயும் மாதிரி ஜிம்மன் மட்டும் இருப்பான். சரி ஜேஇ கீழே தான் இருப்பான் அப்படின்ட்டு நைட்டு நடந்ததெல்லாம் திங்க் பண்ணி பார்ப்பான். பார்த்தா ஜிம்மன் பேசினதெல்லாம் ஜேகே அப்போ தான் தெரியும் ஜேகே கிட்ட ஒரு வேலை கொஞ்சம் ஃபோராக பேசிட்டோம் அப்படி பேசியிருக்கக்கூடாது. சரி நம்ம சாரி வேண்டாம் கேட்கலாம் அப்படின்ட்டு இப்போது கீழே தான் போயிட்டு சங்குக்கு எப்பயும் மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருப்பான். அப்படின்ட்டு கீழே இறங்கி போய் பார்க்கும்போது சங்குக்கு அங்கே இருக்க மாட்டான். என்னடா இது ஒரு வேலை வெளியே இருப்பான் அப்படின்ட்டு வெளியே தான் போய் பார்ப்பான். வெளியுமே ஜங்குக்கு இருக்க மாட்டான். இப்போது எங்கே போயிருப்பான் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே எங்கேயும் பார்ப்பான். எங்கேயுமே ஜங்குக்கு இருக்க மாட்டான். திருப்பி வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது எப்போயுமே ஜிமின்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த டேபிள் காலியாக இருக்கும். எல்லாமே அப்படியே வச்ச மாதிரி இருக்கும். இப்போது அப்படியே ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்குக்கு இருக்க மாட்டான். இப்போது அப்படியே நைட்டு என்னடா அப்படி பேசணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜிமின் வந்து சொல்லியிருப்பான்ல உனக்கு பிடிச்சா இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல. ஒரு வேலை நீ போயிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் திங்க் பண்ண ஆரம்பிப்பான். இப்போது ஒரு 1 ஹவருக்கு மேலே அங்கே தான் இருப்பான் ஜிமின். சரி எங்கேயுமே இருக்க மாட்டான். இப்போது ஜிமினுக்கு அப்படி நான் அப்படி என்ன சொன்னேன் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஜிம்மின் அவனுக்குள்ளேயே பேசிட்டு ஆஃபீஸுக்கு தான் கிளம்புவான். ஆனாலுமே ஜேகேவோட அந்த இது அவனுக்கு அப்படி இருக்கும். ஏன்னா ஜேகே ஜிம்மினுக்காக ஒன்று பார்த்து செய்வான் அவன் வேலைக்கு போகிற வரையும். அதெல்லாம் ஜிமின் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே அதை வெளியே காட்டிக்காமல் ஜேகேக்கு ஏன் இருக்கும்போது நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு இதில் ஜிமினும் கோவமாக இருக்கிற மாதிரி. இப்போது அப்படி ஆஃபீஸுக்கு போனால் வலிகத்துக்கு மாதிரி ஜிமின் ரொம்ப டவுனாக இருப்பான். இங்கே நம்ம லீனோ எல்லாம் இந்த செம்ம ஆட்டங்கிறதுனால அப்படியே தலையில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஹைஜினும் வரும்போது இங்கே டங்கு தான் ஹைஜின்சி என்னது இது அப்படிங்கும்போது இங்கிற தலைவலிடா டங்க் அப்படிங்கும்போது லீனோ கொஞ்சம் ஆட்டம் போடணுண்டி என்ன ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஜிம்மில் தான் பார்ப்பாங்க. ஜிம்மில் அப்படி டவுன் ஆகி உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் இப்படி உட்காந்துருக்கான். ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன் நேற்று அந்த பாடி பில்டர் அப்படி கூப்பிட்டு போனார் என்னவா இருக்கும் டேய் லீனோ இது இன்னமும் இவங்க 2 பேரையும் பார்த்தா மேரேஜ் கப்பல் மாதிரி உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லும்போது அரி அப்படிலாம் இல்லை ஒரு வேலை கசினுங்கிறதுனால அவ்வளோ கோவமாக இருக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இருக்காதரா ஏதோ ஒரு ஜிம்னிகிட்ட வைக்கப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஐஜன் தான் வந்துட்டு ஜிமன் எப்படி இருக்க அப்படிங்கும்போது எது கேட்குற இல்லை ஒரு மாதிரி டவுனாக இருக்கியா என்ன ஆமாம் மேனேஜரை பார்த்தியா என்ன ஆள் வரல இன்றைக்கி ஆப்சண்ட் அப்படிங்கும்போது சொன்னேன் ஆமாம் நேற்று போட்டு புரட்டில் வருவானா என்ன வேறு வெக்க மாலெலாம் இருக்கணும்ல அப்படி சொல்லிட்டு ஐயன் தான் சிரிக்கும் போது சும்மா ஐஜு எனக்கு மனசு சரியில்லை மனசு சரியில்லையா ஏன் என்னாச்சு நீ நேரம் ஜாலியாக இருக்கணுமே ஏதோ ஒருத்தன் தொலைஞ்சான் அவனை விட்டு அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லை என்ன தலை பயங்கரமாக வலிக்குது ஐயோ தலை வலிக்குதா நேற்று போட்ட ஆட்டத்துக்கு அப்படி தலை வலிக்காமல் சரி விடு ஆமாம் அந்த பாடி பில்டரையே அவனை அப்படி இழுத்துட்டு போனார் அப்படிங்கும்போது இப்படி திரும்பி இப்படி ஜிம்முன்னு தான் பார்க்கும்போது இல்லை அம்பிட்ட கோவம் ஏதோ பொதுவாக ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கோ ஹஸ்பண்டுக்கோ இப்படி இன்னொருத்தங்க கூட இருந்தால் கோவம் வரும் அவர் ஏன் ஜிம்முக்கு கோவம் வருது அப்படிங்கும்போது ஐஜன் இல்லை ஒரு இதில் கேட்டேன் அவ்வளோதான் சரி நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கும்போது டங்கு தான் ஏன்டா அப்படின்னு போட்டு கிளம்பு அவனை அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஐஜனில் இன்னும் போயிடுவாங்க. டங்கு தான் வந்து ஜிம்மிக்கிட்ட உட்காந்துட்டு என்ன ஜிம்மினாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது
இல்லை இல்லைடா கொஞ்சம் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க இருக்கும்போது அங்கே நம்ம ஜங்குக் ஜிமின் நினச்ச மாதிரி அவனோட ஊருக்கு தான் போயிடுவான். அங்கே ஊருக்கு போயிட்டு அவங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கும் ஜூங்கும் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போது ஜூங் தான், டேய் என்ன நீ தனியாக வந்துடுறிய, அம்மா நீ அடுத்த வாரம் தானே வரேன்னு சொன்னேன், ஜிமின் எங்கே அப்படிங்கும்போது வரல. ஏடா வரலையா, ஏன் வரல, எதுவும் வருதா? இல்லை அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்னண்ணா ஏன்னா நீ மட்டும் வந்துடுறிய, அம்மா கேட்டப்போ கூட இது ஒர்க்குன்னு சொன்னேன், இப்போ இல்லைங்கிற, என்னடா நடிக்குது அங்கே அப்படிங்கும்போது ஒன்றும் நடிகலை. ஏண்டாச்சும் சிட்டிலாம் அப்படி தான் இருப்பாங்களாடா, சிட்டிலாம் அப்படியே தான் இருப்பாங்களா, எப்படா இருந்தாங்க, அதான் கையை தொடுறது முக்கம் தொடுறது இப்போ தொடுறது இதெல்லாம் சாதாரணமாக என்ன அப்படிங்கும்போது சங்குகா அங்கே அதுக்கு மேலே கூட தொடுவானுங்க, அதை விடு உனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை விடு அப்படிங்கும்போது ஏய் மரியாதை அந்த மூஞ்சிலே காட்டி கொடுக்குது. ஆக்சுவலி அம்மாவே என்கிட்ட கேட்டாங்க, அவன் எதுவும் என்னன்னு கேட்டுட்டு டேய் என்ன சொல், அம்மா கேட்டாங்களா என்ன கேட்டாங்க அப்படிங்கும்போது ஜங்கு கேட்கும்போது இல்லை ஒரு மாதிரி சேடாக இருக்கியே கேட்டாங்க, அதான் அம்மாக்கிட்ட என்ன சொன்னேன், இல்லைம்மா ஹஸ்பண்டை தெரிஞ்ச துயரத்தில் அப்படி இருக்காம போல, நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க அப்படின்னு அப்படிங்கும்போது டேய் ஏன்டா, இல்லைடா நான் அவசரப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனாடா, ஏன்டா அப்படி சொல்கிற, இல்லை பிடிக்காத ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படா வாழ முடியும், ஏன்னா உனக்கு ஜிம்மினை பிடிக்கலையா, எனக்கு இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் அவனுக்கு தான் என்ன அவனுக்கு உனக்கு பிடிக்கலையா, ஏன் அப்படி சொன்னான் அவன்கிட்ட, இல்லை அப்படி சொல்லலை வேற, இல்லை என்ன பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது நீனே நினச்சிக்கோ என்னடா நடந்துச்சு அப்படிங்கும்போது நடந்ததெல்லாம் சொல்லும் போது என்ன உன்னோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் தொட்டானா விட்டிருப்பிய ஜங்குக் நீ அப்படிங்கும்போது விட்டுருந்தா பண்ணியிருப்பேன், டேய் உனக்கு ஒன்றுனா அது உனக்கு மட்டும் தான் நினைக்கிறவன், நீ உன் ஹஸ்பண்டை இன்னொருத்தன் தொட்டா விட்டுருவியா, சரா அதுக்கு ஜிம்முன்னு என்ன சொன்ன அப்படிங்கும்போது இப்போ ஜிம்முன்னு சொன்னதையும் சொல்லும் போது டேய் அவன் என்னது சொல்லுது அந்த ஊரில் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கானே தவிர ஒன்றை புரியலன்னு அவன் சொல்லலையடா, இல்லை அதுக்காக தான் அர்த்தம், என்ன அவனுக்கு புரியல, டேய் வளராதடா எல்லாம் இருக்காது, நீ சொன்னதை பார்த்த வரையும் ஜிமினும் உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி விடு எப்படியோ போகிறாங்க, என்ன யாரும் இப்படி போகிறாங்களா பாஸு, நீங்கள் சும்மா இங்கே இருக்க ஒரு வீக் கழித்து போயினும் அங்கே திரும்பி அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே பேச மாற்றிட்டு ஜங்குக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஜிமின் ஃபுல்லாக ஜேகேவை தேடிட்டு ஜேகேவோட நினப்பாகவே இருக்கும். இப்போது நம்ம ஜிமின்கிட்ட ஜங்குக்கோட நம்பர் இருக்கும், அதை அப்படியே ஃபோன் பண்ணி கேட்கலாமா 2 வார்த்தை ஏன் சொல்லாமல் போகிறேன் திட்டி விடலாமா அப்படின்னு ஃபோன் நம்பரை எடுத்து பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பலான்னு பார்த்துட்டு அப்படியே அதை திருப்பி இது பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு அவனையும் அவ்வளோ கொழுப்பு இருக்கும்போது ஒன்றும் தேவையில்ல அப்படின்ட்டு ஒரு ஈகோ இருந்தாலுமே ஜங்குக்கு அப்படி தேடுவான். இப்போது இங்கே ஜங்குக்கும் அப்படி தான், சரி ஒரு சாரியாவது ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல, அது கூட சொல்லலை இருக்கட்டும் அப்படின்ட்டு 2 பேருமே ஒரு ஈகோவில் இருப்பாங்க. ஆனால் 2 பேருக்குமே அவ்வளோ லவ் இருக்குது. 2 பேருமே அதை சொல்கிறாங்களா சொல்லியா, யார் யாரை தேடி போகிறா, இல்லை அடுத்து என்ன நழுக போகுது அப்படின்றத 2வது எபிசோடில் தான் போடுவேன். ஏன்னா இதை நான் போட்டேன்னா இது எப்படியும் பெருசாகும், அவளை கதை பாதியிலே நிப்பாட்டுவோம். ஸோ அதனால் இதை நான் 2வது பாட்டாக போடுறேன். ஒன் ஷாட்டே என் வாழ்க்கையில் கிடையாது போல், பரவாயில்ல என்னோட சப்ஸ்கிரைபருக்கு அது தேவையில்ல. ஸோ அது தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கும் அவங்களுக்கு. எனிவே பார்ட் 2 போடுறேன். ஸ்டோரி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த மாதிரி நான் ஸ்டோரி போடுறேனான்னு தெரில, ஏன்னா எக்கச்சக்க கதையை பேசி வச்சுருக்கேன்னு தெரில. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு போட்டேன், 10K ஸ்பெஷலாக இருக்குன்னு போட்டேன். ஆனால் செகண்ட் பார்ட்டு வேறு லெவலில் கொடுப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஜிபின் ஜேகேவை புரிஞ்சுக்கிட்டானா ஜேகேக்கு புரியுதா ஜிபினோட லவ் அப்படின்றதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக நல்ல ஒரு இதாக போடலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ இவங்களுக்குள்ள இந்த லவ் இது எப்படி இருக்குங்கிறத நம்ம ஜிமின்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் கதையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்கிறது யாரும் மறக்காதீங்க. எனவே இதுக்கப்புறம் என்ன ஆணுச்சு, ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்ட் 2ல் போடுறேன். இதுக்கு இடையில நான் காதல் பிசாசே லாஸ்ட் பார்ட் போடணும், போடாவா வேணாமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டோரி ஒழுங்காகவே போக மாட்டேங்குது. ஒரு நம்மளுக்காண்டி எப்பயும் போடுற ஒரு 5-6 ஜீவன் போடுது, அவ்வளோதான். எனிவே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியுமே கண்டிப்பாக
நான் ஓடுனுச்சுன்னா போடுறேன் சீக்கிரம், இல்லையா பார்க்கலாம். ஓகே, எனிவே ஸ்டோரி எப்படி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேடா. நெக்ஸ்ட்டு காதல் பிசாசேவா இல்லை வந்துட்டு இந்த பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா அப்படிங்கிறத உங்களோட கமெண்டை பொறுத்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஓகேடா. பாய்டா பாய்டா மிஸ். உங்கள் எல்லோரையும் கண்டிப்பாக சூன் மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.